வெல்கம் டு வெஸ்டம் கிருஷ்ணா அகாடமி. இந்த வீடியோவில் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ் பண்ணி டெஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் நான் சொல்லிடுறேன். இதில் வந்து இப்போ பாலிட்டியில் நம்ம அந்த எக்ஸாமில் குரூப் 2 குரூப் 1 இல்லை மற்ற டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லா எக்ஸாம்லேயும் பாலிட்டினா பேசிக்காக குரூப் 1ல் டபுளாக இருக்கும். பட் குரூப் 4 குரூப் 2 பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா 15 கொஷின் கேட்பாங்க. ஸோ அப்போ 15 கொஷின் இன்ட்டு 2 30 கொஷின் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். அதேமாரி டெஸ்ட் 2ல் ஒரு 30 கொஷின், 3ல் 30 கொஷின், இப்படி ஒவ்வொரு டெஸ்ட் 1 அதான் 1 2 3 ஆர்டரில் நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 30 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான், அப்படியே டைப்பிங் ஃபார்மெட்டில் இருக்கும். அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த டெஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் நான் கொஷின் வித் ஆன்சர் சொல்லிடுவேன். நீங்கள் ஒரு A4 ஷீட் எடுத்து இல்லை ஏதாவது ஒரு OMR ஷீட்டு ஏதோ ஒன்று ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக ஒரு நோட்டு கூட எடுத்துக்கலாம். பாலிட்டி டெஸ்ட் 1 அப்படின்னு போட்டு அதில் 1 to 30 வரையும் நம்பர் போட்டுங்க. அதில் இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஷின் சொல்கிறேன் அப்படின்னா அதை நீங்கள் பாஸ் பண்ணி கூட ஆன்சர் அதில் நோட் பண்ணிக்கோங்க. நான் ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் அதை ரைட்டாக செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக 30 கொஷனுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத கீழே, எத்தனை கொஷின் கரெக்டாக போட்டிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 30 கொஷினும் நம்ம எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். நம்ம டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம வெஸ்டம் கிருஷ்ணா அகாடமி ஆப்பில் இருக்கும். ஸோ அது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், மேக்ஸு, ஜென்ரல் தமிழ் எல்லா டாப்பிக்குக்கும் ஃபுல் சிலபஸாக உங்களுக்கு அந்த மினிமம் ப்ரைஸில் நான் கொடுத்துருப்பேன். அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், ஆப்போட லிங்க்கு. அது போய்ட்டு பாருங்கள். அது வேணும்னா நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் நார்மலாக நம்ம இந்த டெஸ்ட்டை பொறுத்தவரையும் நம்மகிட்ட ப்ரிப்பேர் பண்ணாமே அட்டன் பண்ணுறது தான் இதோட ஹைலைட்டு. ஏன்னா இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ப்ரிப்பேர் பண்ணலனாலும் பரவாயில்ல. இதை டெஸ்ட் நம்ம போட்டு பார்த்ததுக்கப்புறம் நான் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லும்போது அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ இப்போ அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் நம்ம தெளிவாக நம்ம அதை பார்த்துருவோம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம ஜஸ்ட் வாட்னு பார்க்க போகிறதில்ல, இதில் ஆப்ஷன்ஸோடு பார்க்க போகிறோம். அப்படிங்கும்போது ஆப்ஷன்ஸோடு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல மார்க்கு நம்ம அடுத்த வர எக்ஸாம்ஸில் குரூப் 2 குரூப் 4 குரூப் 1 எந்த இதுலேயும் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். அதேமாரி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டாப்பிக்கும் இன்க்ளூட் பண்ணிப்பேன். இப்போ பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 30 கொஷின் வந்து பாருங்கள், மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கும். அடுத்தது இப்போ பகுதிகள் அண்ட் அட்டவணைகள், பார்ட்ஸ் அண்ட் ஷெட்யூலு, ப்ரியாம்பிள், அப்புறம் யூனியன் அண்ட் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அது வரும். குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அதுக்கப்புறம் டிபிஎஸ்பி, அடிப்படை கடமைகள், குடியரசுத் தலைவர், நாடாளுமன்றம் பார்லிமெண்ட்டு, ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவில் ஆளுநர், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேருந்து சட்டமன்றத்துலேருந்து பேஸ் பண்ணி லோக்கல் கவர்மெண்ட், மத்திய மாநில உறவுகள், தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன், உச்சநீதிமன்றம், அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், மனித உரிமைகள், அப்புறம் நுகர்வோர் பாதுகாப்பு, அதை பேஸ் பண்ணி முக்கிய குழுக்கள், அப்புறம் ஆணையங்கள். இப்போ பாலிட்டியில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணி டாபிக் வைஸாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் எந்த கொஷினில் எந்த டாப்பிக்கில் அதிகமாக கேட்குறாங்க அந்த டாபிக் வைஸு ஒரு 80 கொஷின் கேட்டாங்கன்னா அதில் ஒரு 2 கொஷின் 3 கொஷின் கேட்பேன். இல்லை ஒரு 40 கொஷின் தான், இது வரலையும் ஒரு 30 கொஷின் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு கொஷின். ஸோ அப்போ டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம அதில் சிலபஸ் வைஸாக நம்ம அதை அப்படியே ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துடலாம். இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் ஃபஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் நான் இதை வீடியோவோட கன்டினியூஷனே உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ ஒரு பேப்பரில் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் அதை கன்டினியூ பண்ணிக்கலாம். நோட் பண்ணிவிட்டு அதை இந்த டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை நீங்கள் பாஸ் பண்ணி ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 1 நிமிஷத்தில் முடிக்க பாருங்கள். நான் ஒரு 5 செகண்டில் நான் ஆன்சர் சொல்லிடுவேன். நீங்கள் 1 நிமிஷத்தில் பாஸ் பண்ணி நீங்கள் என்ன நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் உடனே அந்த மார்க்கை கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படியே கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துருவோம். யார் இந்திய அரசியல் அமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார்? Who is considered to be the architect of the Constitution of India? Option A B.R. Ambedkar. Option B யார்? ஸோ ஆப்ஷன் ஏ B.R. அம்பேத்கர். ஆப்ஷன் பி வந்து ராஜேந்திர பிரசாத். ஆப்ஷன் சி H.C. முகர்ஜி. ஆப்ஷன் டி V.T. கிருஷ்ணமாச்சாரி. இதில் எது ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் அந்த உங்கள் ஷீட்டு ஏதாவது ஒரு பேப்பரோ நோட்டோ எடுத்து அதில் 1 to 30 வரலையும் போட்டு 1க்கு A, 1க்கு B,
2க்கு பி 3க்கு சி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது கரெக்டான ஆன்சரோ நான் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னால் அதை நோட் பண்ணிக்கோங்க. சொன்னதுக்கப்புறம் அது கரெக்டாக இருக்கான்னு பக்கத்தில் டிக் பண்ணிக்கோங்க. இல்லை ராங்காக மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. டோட்டலாக கமெண்ட்டில் எத்தனை கொஸ்டின்ங்கிறத கரெக்டாக கீழே போட்டுருங்க. ஸோ அப்போ யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்து பிஆர் அம்பேத்கர். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின் பாருங்கள். அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு எது? The concept of constitution was first originated in dash country. ரஷ்யாவா, அமெரிக்க ஐக்கிய நாடா, இந்தியாவா, இங்கிலாந்தா, இல்லை விடை தெரியவில்லை, அது நம்ம போட மாட்டோம். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. த கான்செப்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், கான்செப்ட் அதாவது கான்ஸ்டியூஷனோட கான்செப்ட் ஃபஸ்ட்டு எந்த நாட்டில் தோன்றுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடு, யூஎஸ்ஏ. ஸோ ஃபஸ்ட் 2 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம், மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து கொடுத்துருப்பேன். அடுத்தது பகுதிகள் மற்றும் அட்டவணைகள், பார்ட்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இதில் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாத கூற்றை கண்டறிக. கொஷின் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். அதில் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அப்படியே டைப்பிங் ஃபார்மெட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா அதில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம், அதை டிக்கை எடுத்து விட்டு அது அலைன்மெண்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது. அதனால் நம்ம இதை டைப்பிங் ஃபார்மெட்டில் பார்த்துட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாத கூற்று, நாட் மேட்ச்ட் கரெக்ட்லி அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னு பாருங்கள், பார்ட் 1. இப்போ நம்ம பார்ட்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸ் இருக்கும். அந்த பார்ட் 1, 2, 3 இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அந்த பார்ட் 1ங்கிறது யூனியன் பிரதேசங்கள், அதாவது இங்கிலீஷில் பாருங்கள் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்ட் 2 வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு கொடுத்துருக்காங்க. பார்ட் 4 பொறுத்தவரையிலையும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்ட் 6 இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியாக பொருந்தலை அப்படிங்கிறதான் கொஷின். கரெக்டான ஆன்சர் என்னன்னு நீங்கள் அதில் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 30 கொஷின் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படியே கன்டினியூ ஆகும். ஆனால் நீங்கள் 30 கொஷின் முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ டக்குன்னு நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்ட் 2, அதுதான் சரியாக பொருந்தலை அப்படிங்கிறது ஆன்சர். பார்ட் 2 தான் சரி. பார்ட் 2 ஃபண்டமெண்டல் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது தான் இதில் தவறு. ஆப்ஷன் பி தான் சரியாக பொருந்தலை அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஆன்சர். இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லும்போது நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஷின், அரசியலமைப்பின் முகவுரை பிரியாம்பிள் பேஸ் பண்ணியிருக்கு. 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முகவுரையில் 3 புதிய சொற்களை சேர்த்தது. பின்வருவனவற்றுள் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் இருக்குது. சோசியலிஸ்ட், மதச்சார்பற்ற, மக்களாட்சியுடைய ஒருமைப்பாடு. இப்போ சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், இன்டெகிரிட்டி, இதில் எது கரெக்டான ஆன்சர்? உங்களுக்கு டைம் பத்தலைனா இல்லை கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா பாஸ் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணலாம். பாஸ் பண்ணி அதில் நோட் பண்ணிக்கலாம் ஆன்சர் ஷீட்டில். ஸோ அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மக்களாட்சியுடைய. ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முகவுரையில் 3 புதிய சொற்கள் சேர்த்தது. இதில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. இந்த 3ம் கரெக்டு, இந்த சி மட்டும் தான் தப்பு. இப்போ 42nd Constitutional Amendment Act added 3 new words to the preamble of Indian Constitution, which among the following is incorrect one அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற கொஷின். இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் 1லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசிக்காக தான் நான் அந்த அடிப்படை கொஷின்லேருந்து நான் எடுத்திருப்பேன். அப்புறம் அட்வான்ஸ் கொஷினில் அடுத்தடுத்த டெஸ்ட் 2, 3 பாலிட்டியில் டெஸ்ட் 2, 3, 4 போகும்போது அதில் நம்ம கொண்டு போக வைக்கலாம். அதேமாதிரி நியூவாக எக்ஸாம் வந்தாலும் அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதை ஆட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நம்ம 2019லேருந்து 26 வரலையும் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷினில் அந்த கம்பைலேஷன் நம்ம ஆப்பில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதோட டீட்டெயில் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிறத டாபிக் வைஸாக ஒவ்வொரு டாப்பிக்லேயும் முக்கியமான டாப்பிக்காக இருந்தால் 2 கொஷின், இல்லை நார்மல் டாப்பிக்காக இருந்துச்சுன்னா ஒரு கொஷின் அந்த மாதிரி எடுத்துருப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு 30 கொஷின் பாலிட்டியில் டெஸ்ட் 1ல் பார்க்குறோம். அடுத்த டெஸ்ட்டில் 30 கொஷின், அடுத்த டெஸ்ட்டில் 30 கொஷின். ஏன் அப்படின்னா 15 கொஷின் எக்ஸாமில் கேட்பாங்க.
அதை இன்ட்டு 2 போட்டோம்னா 30 கொஷின். இப்போ நான் அடுத்தது யூனிட் 6 எடுக்கும்போது டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணும்போது அதில் 20 கொஷின் கேட்பாங்க. அது இன்ட்டு 2 போட்டோம்னா 40 கொஷின் அதில் டெஸ்ட் வைப்பேன். அப்போ 1:2 ரேஷியோ அப்படிங்கிற பேஸ் பண்ணியில் நம்ம பார்க்குறோம். சயின்ஸ்லாம் நம்ம ரொம்ப பார்க்க தேவை, அதில் 10 கொஷினாக அப்படி பார்த்துக்கலாம். ஏன்னா 5 கொஷின் தான் அதில் கேட்பாங்க. அதில் 5 × 2 10. அதுமாரி யூனிட் 5 பொறுத்தவரையிலையும் எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் டோட்டலாக 2 சேர்த்து 20 கொஷின் கேட்பாங்க. அப்போ நம்ம 40 கொஷின் அதுலேயும் பார்க்கணும். அது தனித்தனியாக பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸில் ஒரு 20 கொஷின் பார்க்கலாம், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு 20 கொஷின் பார்ப்போம். ஸோ அப்போ எக்ஸாமில் இந்த 75 கொஷின் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அந்த நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஷின் எடுத்துருக்கோம். ஓகே, பாருங்கள் ஸ்டேட் அண்ட் அதோட இயரை கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே காணப்படும் பட்டியல்களை பொறுத்துக, பிறகு சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னது பார்த்தீங்கன்னா மாநிலம் கொடுத்துருக்காங்க, அதோட வருடம் கொடுத்துருக்காங்க. கேரளா எந்த வருஷம், நாகாலாந்து எந்த வருஷம் உருவாச்சு, மகாராஷ்டிரம், ஹரியானா இதெல்லாம் எந்த வருஷத்தில் உருவாச்சு அப்படிங்கிறது மேலே இங்கிலீஷில் இருக்குது, கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்கள் பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கேரளா எந்த வருஷம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அப்புறம் நாகாலாந்து, மகாராஷ்டிரம், ஹரியானா இதில் இயர்ஸ் கரஸ்பாண்டிங் இயர்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 3142. சப்போஸ் இந்த கொஷின் படிக்கிற டைம் ஆனாலும் நான் திரும்ப சொல்லியிருக்கேன், பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணிட்டு திரும்ப பாஸ் எடுத்துகிட்டு திரும்ப அடுத்த கொஷின் கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக பிரிக்கப்பட்டது எப்பொழுது? பஞ்சாப்புங்கிற ஒரு மாநிலம் வந்து அது பஞ்சாப்பாகவும் ஹரியானாவும் பிரிச்சிருக்காங்க. அது எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. இங்கிலீஷில் when was பஞ்சாப் ஸ்டேட் bifurcated into பஞ்சாப் அண்ட் ஹரியானா? கீழே இயர் கொடுத்துருக்காங்க. 1966, ஆப்ஷன் பி 1956, அப்புறம் ஆப்ஷன் சியில் 1963, அப்புறம் 1947 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சரை கண்டுபிடிங்க. ஸோ அதுக்கு இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் இது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து சிட்டிசன்ஷிப் பேஸ் பண்ணி உள்ள கொஷின்ஸ். கீழ்கண்டவற்றை பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பாருங்கள் ஆர்டிக்கல், அதோட ஆர்டிக்கலோட எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் ஆர்டிக்கல் 5, 11, 9, 8 இது இங்கே இருக்கிறது கரஸ்பாண்டிங்காக பொருத்தி கீழே இருக்கிற ஆப்ஷனில் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அக்யூரிங் சிட்டிசன்ஷிப் ஆஃப் எனி ஃபாரின் ஸ்டேட், அது வெளிநாட்டு அரசுகளிடம் குடியுரிமை பெறுதல். இந்த செகண்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, அக்யூரிங் சிட்டிசன்ஷிப் பை டிப்ளமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் இன் த கண்ட்ரி, வெளிநாட்டில் இந்திய தூதுவர் மூலம் குடியுரிமை பெறுதல். அடுத்தது தேர்ட் ஆப்ஷன் வந்து சிட்டிசன்ஷிப் ஆன் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் துவங்கும் பொழுது பெறப்பட்ட குடியுரிமை. பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆன் சிட்டிசன்ஷிப், குடியுரிமை மீதான பாராளுமன்றத்தின் அதிகாரம். கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது கரெக்டான ஆன்சர் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன், அதாவது ஆர்டிகல் 5 வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஆன் த டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் துவங்கும் பொழுது பெறப்பட்ட குடியுரிமை. அடுத்தது ஆப்ஷன் இது ஆர்டிகல் 11 பொறுத்தவரையிலையும் குடியுரிமை மீதான பாராளுமன்றத்தின் அதிகாரம். ஆர்டிகல் 9 வெளிநாட்டு அரசுகளிடம் குடியுரிமை பெறுதல். அடுத்தது செகண்ட் ஆப்ஷன். எக்ஸ்பிளனேஷனில் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் சிட்டிசன்ஷிப்லேயே தான். குடியுரிமையை பெறுவது அல்லது நீக்கம் செய்வது எனும் பாராளுமன்றத்தின் அதிகாரமானது இச்சட்டப்பிரிவின் சட்ட உறுப்பின் மூலம் ஆகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த அக்யூசியேஷன் அண்ட் டெர்மினேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் கம்ஸ் அண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னது ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 8, ஆர்டிகல் 10, ஆர்டிகல் 11, ஆர்டிகல் 5. ஸோ அப்போ ஆர்டிகல் 11 அப்படிங்கிறதா இதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் சி தான் 8th கொஷனுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பேஸ் பண்ணியிருக்கு.
ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்தவரை ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் மேட்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், சட்ட உறுப்பு 18 அதாவது ஆர்டிகல் 18 என்ன சொல்கிறாங்கன்னா பட்டங்களை ஒழித்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 21 பொறுத்தவரையும் உயிர் வாழ்தல் மற்றும் தனி மனித சுதந்திரமான பாதுகாப்பு. ஆர்டிகல் 23 பொறுத்தவரையும் என்னது, ஸோ ஆர்டிகல் 23 பொறுத்தவரையும் ஓகே, ஸோ 23 பொறுத்தவரையும் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பு. ஆர்டிகல் 20 பொறுத்தவரையும் சுதந்திரமாக நடமாடுவதற்கான உரிமை. இங்கிலீஷ்லேயும் பார்த்துங்க. ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஆர்டிகல் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஆர்டிகல் 23 ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் அரெஸ்ட். ஆர்டிகல் 20 ரைட் டு ஃப்ரீ மூமெண்ட். அப்போ இது எந்த இணை தவறாக இணைச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதில் தவறான இணை வந்து பார்த்திங்கன்னா கீழே ஆப்ஷன்ஸை பார்த்துங்க. தவறான இணை 3 and 4. ஸோ 3 and 4 ஆப்ஷன் ஏ தான் இதில் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், 10வது கொஷின். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த சரத்து குழந்தைகளை தொழிற்சாலை, சுரங்கம் அல்லது எந்த ஆபத்தான தொழிலிலும் பணியமர்த்தக்கூடாது என கூறுகிறது? Which article of Indian Constitution prohibits the employment of children in any factory or mine or in any other hazardous occupation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 14, 39, 20, 24. குழந்தைகளை வந்து தொழிற்சாலைகளில் பணியமர்த்தக்கூடாது, டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொஷின். இதை எந்த ஆர்டிக்கலில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர், கரெக்டான ஆன்சர் ஆர்டிகல் 24 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் டிபிஎஸ்பிலேருந்து உள்ள கொஷின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், அது 11th கொஷின். டிபிஎஸ் அதாவது டிபிஎஸ்பியில் ஃபஸ்ட்டு கொஷின். நம்ம டோட்டலாக ஆர்டராக 30 கொஷின் பார்க்கும்போது 11th கொஷின். இந்திய அரசியலமைப்பின் வழிகாட்டு நெறிமுறைகள் எதனுள் அடங்கியுள்ளது? டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இஸ் இன் தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்ட்டு 3ஆ 4ஆ 2ஆ 5ஆ எந்த பார்ட்டில் டிபிஎஸ்பி வந்து வருது அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பார்ட் 4. நெக்ஸ்ட்டு 12th கொஷின். அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள், இதுவும் டிபிஎஸ்பியில் தான் வரும். அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தனர். அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள், அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள், குடிமக்களுக்கான உரிமைகள். அப்போ இதிலே நான் சொல்லிட்டேன், ஆன்சரே நானே சொல்லிட்டேன். த ஃபார்மர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் த ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இன்கார்பரேட்டட் த டியூட்டிஸ் ஆஃப் த ஸ்டேட் இன் த கான்ஸ்டியூஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னது? டிபிஎஸ்பி தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி. அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தனர் அப்படிங்கிறாங்க. அதாவது அரசோட கடமையாக அதை சேர்த்துருக்காங்க அப்படின்னா என்னது? டிபிஎஸ்பி. அடிப்படை நம்ம குடியுரிமை, இது குடிமக்களோட கடமைனா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடுத்து வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதை பேஸ் பண்ணி உள்ள கொஷின். இந்திய அரசியலமைப்பில் எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் வாயிலாக அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டன? விச் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் இன்சர்ட்டட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இன்டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலிமா அடிப்படை கடமையில் சேர்த்தாங்க அப்படிங்கிறது தான் கொஷின். 37வது அரசியலமைப்பு சட்ட திருத்தமா, 49ஆ, 42ஆ, 52ஆ, அது வருஷம் கரஸ்பாண்டிங்காக அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணி நோட் பண்ணுங்கள். இப்போ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி 1976. நெக்ஸ்ட் வந்து குடியரசுத் தலைவர் பேஸ் பண்ணி உள்ள கொஷின்ஸ். குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், டாக்டர் ராதாகிருஷ்ணன், டாக்டர்
ஜாகிர் ஹுசேன் அவர்கள், அப்புறம் பக்ருதீன் அலி அகமது, சஞ்சீவ் ரெட்டி. அவங்க எந்த வருஷத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, அதோட வருஷமும் இங்கே இந்த சைடில் இருக்குது. அதை மேட்ச் பண்ணி இதில் சரியான இணை கரெக்டாக இருக்கிற மேட்ச் மட்டும் பண்ண சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ, பி, சிடி இருக்குது. பாஸ் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணுங்கள். ஆனால் 1 நிமிஷத்துக்கு மேலே டைம் எடுக்காதீங்க. அங்கே 1 நிமிஷம், மேக்ஸிமம் 1.5 நிமிஷம். எக்ஸாம்ஸில் அவ்வளோதான் நமக்கு டைம் கிடைக்கும். இப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 3, 4 சரியானது. பக்ருதீன் அலி அகமது அப்புறம் சஞ்சீவ் ரெட்டி, இது 2 தான் சரி, மற்ற 2 தப்பு. அது ஏங்கிறத எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். 15வது கொஸ்டின். 15வது கொஸ்டின் பொறுத்தவரையிலையும் கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஏன்னா குடியரசுத் தலைவர் அப்போ எத்தனாவது குடியரசுத் தலைவராக அவர் பதவி ஏற்றுனாங்க அப்படிங்கிறது. பக்ருதீன் அலி அகமது, வி கிரி, ஜாகிர் ஹுசேன், நீலம் சஞ்சீவ் ரெட்டி. அதில் 4ஆவதா, 6ஆவதா, 5ஆவதா, 3ஆவதா ஒவ்வொருத்தரும் எந்த இதை பேஸ் பண்ணி இதாகிருக்காங்க. கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாஸ் பண்ணி இந்தமாரி கொஸ்டின்லாம் கொஞ்சம் பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்கனாவே இது இதுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணிட்டீங்கனாவே அங்கே சைடில் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அதை ஆப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, 3142. அப்போ பக்ருதீன் அலி அகமது வந்து 5வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. வி கிரி அவர்கள் 4வது குடியரசுத் தலைவர். அடுத்தது ஜாகிர் ஹுசேன் 3வது குடியரசுத் தலைவர். நீலம் சஞ்சீவ் ரெட்டி 6வது குடியரசுத் தலைவர். நாடாளுமன்றம், அது பார்லிமெண்ட்டை பேஸ் பண்ணி கொஷின் பார்த்துடலாம். யூனியன் லெஜிஸ்லேச்சர். மக்களவையில் அதிக இடங்களை கொண்ட மாநிலம் எது? மக்களவையில் அதிக இடங்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சூஸ் த ஸ்டேட் தட் ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் த ஹவுஸ் ஆஃப் பீப்புள். அதாவது இங்கே கொடுத்துருக்கிற ஸ்டேட்டில் தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு சில பேர் வேறு ஒரு ஆன்சர் நினச்சிருப்பீங்க, ஆனால் இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் என்ன அவங்க கேட்குறாங்க அதுதான் முக்கியம். குஜராத்தா, கர்நாடகா, ஒடிசாவா, மத்திய பிரதேசமா? இப்போ சூஸ் த ஸ்டேட் தட் ஹேஸ் த ஹையர் நம்பர் ஆஃப் சீட் இன் த ஹவுஸ் ஆஃப் பீப்புள். இது கரெக்டான ஆன்சர் வந்து மத்திய பிரதேசம், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் உள்ள மாநில எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரத்தை கொண்டிருப்பது எது? த பவர் டு சேஞ்ச் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ரெஸ்ட் வித் த அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்றமா, மாநில சட்டமன்றமா, நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றமா, எவையும் இல்லையா? ஆப்ஷன் ஏபிசிடியில் எது அப்படிங்கிறத சொல்லுங்கள். கொஸ்டின் என்னது? இந்தியாவோட மாநில எல்லைகளை மாற்றி அமைக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நாடாளுமன்றம். ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோயிங், பின்வருவனவற்றுடன் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 156, 155, 157, 161. அது கரஸ்பாண்டிங் அந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்க? ஆளுநரின் மன்னிப்பு அதிகாரம், ஆளுநரின் பதவிக்காலம், ஆளுநரின் நியமனம், ஆளுநராக நியமனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எது ஆன்சர் அப்படிங்கிறது கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை செக் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ பார்டனிங் பவர் ஆஃப் த கவர்னர், டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், குவாலிஃபிகேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஸ் அ கவர்னர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2341. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநில சட்டமன்றத்தை பேஸ் பண்ணி ஈரவை சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்களை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை த ஸ்டேட் ஹேவிங் எ பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னது? தெலுங்கானா, தமிழ்நாடு, பீகார், கர்நாடகா இருக்குது. இதில் ஈரவை சட்டமன்றங்கள் எதில் இருக்குது அப்படிங்கிறது ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ஃபஸ்ட்டு 3மா, இல்லை 2, 3, 4மா, இல்லை 1, 3, 4, இல்லை 1, 2, 3, 4. ஈரவை சட்டமன்றம் அப்போ எதில் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும், எதில் இல்லைங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சுட்டா அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இது கரெக்டான ஆன்சர் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது,
ஈரவை சட்டமன்றம் 1986 கேன்சல் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்லிடுறேன், அதில் சொல்லும் போது டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ ஆன்சர் பார்த்துருவோம். ஆப்ஷன் சி தான் இது கரெக்டான ஆன்சர். 1, 3, 4 இதுதான் கரெக்ட். அடுத்து பாருங்கள், லோக்கல் கவர்மெண்ட் உள்ளாட்சி அமைப்புகள் பேஸ் பண்ணி பார்த்துருவோம். மேட்ச் த கரெக்ட் ஆன்சர். சரியானவற்றை பொறுத்துக. ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க, அந்த ஆர்டிக்கலுக்கு கரஸ்பாண்டிங் கொடுத்துருக்காங்க, எது பொருத்தி அது எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 243D, 243E, 243J, 243K. இந்த சைடு வந்து ஊராட்சிகளின் கணக்குகள் தணிக்கை, ஊராட்சிகளுக்கான தேர்தல், இடஒதுக்கீடு இடங்கள், ஊராட்சிகளின் பதவிக்காலம். இந்த ஆப்ஷனில் எது வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இது இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பஞ்சாயத், எலெக்ஷன் ஆஃப் பஞ்சாயத், ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ், டியூரேஷன் ஆஃப் பஞ்சாயத். இங்கே ஆர்டிக்கல் கரஸ்பாண்டிங்காக இருக்குது. அதை மேட்ச் பண்ணி பாஸ் பண்ணி மேட்ச் பண்ணுங்கள். மேட்ச் பண்ணிவிட்டு ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கண்டிப்பாக 30 கொஸ்டினுக்கு எவ்வளோ நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேர் அதை போடும்போது உங்களுக்குள்ள ஒரு எக்ஸாம் காம்படிஷன் க்ரியேட் ஆகும். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3, 4, 1, 2. ஸோ 1 வந்து 3, அடுத்து வந்து செகண்ட் இதுக்கு வந்து 4, 3 இதுக்கு வந்து 1, 4 இதுக்கு வந்து 2. நெக்ஸ்ட் கொஷின், ஊராட்சிகளின் நிதி நிலைமைகளை சீராய்வு செய்யும் அதிகாரம் இந்த அரசியலமைப்பு சாசன விதியின் கீழ் செய்யப்படுகிறது. The financial position of the Panchayat Raj is reviewed under அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஊராட்சிகளோட நிதி நிலைமைகளை சீராய்வு செய்யும் அதிகாரம் எந்த அரசியலமைப்பு அந்த எந்த அரசியலமைப்பு விதியில் வருது அப்படின்னு கேட்குறாங்க. அரசியலமைப்பு ஆர்டிக்கல் 243I, 243E, 243B, 243C. அதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 243I. நெக்ஸ்ட் கொஷின், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், மத்திய மாநில உறவுகள். எவ்வகையான உறவு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இல்லை? இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது தமிழில், சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள், பொது வகை உறவுகள். which does not take relationship between the center and the states or legislative relation, administrative relation, financial relation, public relation. அதாவது மத்திய மாநில அரசுகள் இடையே 3 உறவுகள் இருக்கும். அது இதில் 4 உறவுகள் கொடுத்துருக்காங்க. எது வராது அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்க. ஸோ பாருங்கள், இப்போ இதில் எது வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பொது வகை உறவுகள், பப்ளிக் ரிலேஷன் வராது. மற்ற 3மே மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே வரும். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. பொதுப்பட்டியல் மற்றும் மாநில பட்டியல் ஆகியவற்றில் கோரப்படாத இனங்கள் தொடர்பாக சட்டம் இயற்றும் முழு அதிகாரத்தினை பாராளுமன்றம் கொண்டுள்ளது. காரணம், அரசியலமைப்பின் 8வது அட்டவணை மத்திய பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் ஆகியவற்றை கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எது சரி எது தப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இங்கிலீஷில் Parliament has exclusive power to make any law with respect to any matter not enumerated in the concurrent list or state list. Reason, 8th schedule of the Constitution contains union list, state list and concurrent list. இப்போ பொதுப்பட்டியல், மாநில பட்டியல் 2 இதுலேயும் வரல. பொதுப்பட்டியல் அண்ட் மாநில பட்டியல் ஆகியவற்றில் கூறப்படாத இனங்கள் தொடர்பாக சட்டம் இயற்ற அதிகாரம் வந்து நாடாளுமன்றத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 8வது அட்டவணையில் அந்த ஷெட்யூலை பற்றி கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏ சரி, ரீசன் தவறு, கூற்று சரி, காரணம் தப்பு. அடுத்தது தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின் பார்த்துருவோம். பின்வருவற்றுள் இந்திய தேர்தல் ஆணையம் குறித்து சரியானதை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாராளுமன்றம், சட்டப்பேரவைகள் மற்றும் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர்,
ஆகியோருக்கு தேர்தல்கள் நடத்துவது. எது தேர்தல் ஆணையத்தோட பணிகள் என்ன அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் திருமதி VS ரமாதேவி. இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் திரு SP சென் வர்மா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சரியானதை எழுதணும். 3 கூற்றில் எது சரி அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. 1 மட்டும் சரியா, 1 3 சரியா, 1 2 சரியா, இல்லை 2 3 சரியா? பாஸ் பண்ணி சொல்லுங்கள். Which of the following statements are true about Election Commission of India? First one, conduct elections to Parliament, state legislature and to the office of President and Vice President. Second, option second, அது கூற்று 2, India's first woman chief election commissioner Mr. VS Ramadevi. Third point வந்து பார்த்தீங்கன்னா India's first chief election commissioner Mr. SP Sen Verma. அப்போ இது கரெக்டான ஆன்சர் வந்து என்னது? ஸோ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. 1 2 சரி, 3 தப்பு. 3 இது தப்பு, 1 ரைட்டு, 2 ரைட்டு. 3 கூற்றில் ஃபஸ்ட்டு கூட்டும் 2வது கூட்டும் கரெக்ட். 3வது SP சென் வரமாட்டார். SP சென் வர்மா அப்படிங்கிறவர் வரமாட்டார். அது யார் வருவாங்கிறத எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்கிறோம். சுப்ரீம் கோர்ட்டோட கொஸ்டின் பார்த்துருவோம். இந்திய உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் அதிகாரம் யாரால் வழங்கப்படுகிறது? இந்திய குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, பாராளுமன்றம், சட்ட அமைச்சர். எது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இங்கிலீஷில் நம்ம பார்த்துருவோம். The power to increase the number of judges in the Supreme Court of India is vested with President of India, Chief Justice of India, Parliament, Law Minister. எது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் தான் கரெக்டான ஆன்சர். 26வது கொஸ்டின், 4 கொஸ்டின் தான் இருக்குது, முடிச்சிடலாம். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அதை பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பின்படி தேசிய அவசர நிலை அறிவிக்கப்படுகிறது? அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் நேஷனல் எமர்ஜென்சி கேன் பி டிக்ளேர்டு? தேசிய எமர்ஜென்சி வந்து எந்த ஆர்டிகல் கீழே வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க கேட்குறாங்க. ஆர்டிகல் 352வா, ஆர்டிகல் 356ஆ, 360ஆ, 368ஆ? எந்த ஆர்டிகல்ங்கிறத சொல்லுங்கள். அதை நோட் பண்ணி டோட்டலாக எத்தனை கொஸ்டின்ங்கிறத சொல்லணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 352 தான் கரெக்டான ஆன்சர். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். இதில் பாருங்கள், எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். இதில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அந்த கொள்கை கீழ்கண்டவற்றில் கவனம் செலுத்துகிறது எது அப்படின்னு கேட்குறாங்க. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அந்த பாலிசி வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு, எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 இது கொடுத்துருக்காங்க. அது எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. பாவர்ட்டி எராடிகேஷன், அது வறுமை ஒழிப்பு. மைக்ரோ கிரெடிட், செகண்ட் இது வந்து மைக்ரோ கிரெடிட், சிறிய அளவில் கடன் வழங்குதல். உமன் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பெண்கள் மற்றும் பொருளாதார மேம்பாடு. இந்த 3 இது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் அப்படிங்கிற பாலிசியில் இது வரும். எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இந்த 3 இதில் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சரை வந்து ஆப்ஷன் டி, 1 2 3 3மே வரும். 28வது கொஸ்டின். இந்த ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் பேஸ் பண்ணிடும். மனித உரிமைகள் அப்புறம் நுகர்வோர் பாதுகாப்பு. பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? ப்ரீவியஸ் கொஸ்டினோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆனவங்க நிறைய பேர் இன்டர்வியூவில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இல்லை பார்த்துலாம் பாருங்கள், நிறைய யூடியூப்பில் மெயினாக ப்ரீவியஸ் கொஸ்டின் சிலபஸும் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் டிஎன்பிஎஸ்சிக்கு 2 கண்கள் மாதிரி அப்படிங்கிறத மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ சிலபஸும் ப்ரீவியஸ் கொஸ்டின் தெளிவாக நம்ம ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணோம். அதை பேஸ் பண்ணி புக்கில் ரெஃபர் பண்ணோம். அவுட் சைட் புக்ஸு அப்புறம் வெப்சைட்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம இதில் இருக்கிற கொஸ்டின் எல்லாம் கம்பல்சரி நம்ம பார்க்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் கம்பல்சரி பார்த்தா தான் எப்படிலாம் கேட்குறாங்க அந்த ஆப்ஷன் அனலைஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஷனில் இருக்கிறது அடுத்த கொஸ்டினில் வரும். அப்போ நம்ம ஆப்ஷனோடு தான் அனலைஸ் பண்ண போகிறோம் எக்ஸ்ப்ளனேஷனில். இது அப்படியே கண்டினியூ ஆகும், வீடியோ பார்ப்போம். ஸோ பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க. இது மனித உரிமை ஆணையம்
நுகர்வோர் பாதுகாப்பு அதை பேஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஆர் ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. த ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் வாஸ் டிக்ளேர்ட் 1993 ஃபஸ்ட்டு கூட்டத்தில் கொடுத்துருக்காங்க. அது மாநில மனித உரிமை ஆணையம் 1993 நிறுவப்பட்டது. செகண்ட் பாருங்கள், இட் கேன் ஆல்சோ ரெக்கமெண்ட் காம்பன்சேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, இது ஓர் உரிமையியல் நீதிமன்றத்துக்குரிய அதிகாரங்களை பெற்றுள்ளது. இட்ஸ் அ பவர் எக்ஸ்டெண்ட் பியாண்ட் த ஸ்டேட். அடுத்தது இட் ஹேஸ் த பவர் ஆஃப் எ சிவில் கோர்ட் அப்படிங்கிறது மூணாவது. ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா, இதன் அதிகாரம் மாநில எல்லைகளை கடந்து செயல்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பவர் எக்ஸ்டெண்ட் பியாண்ட் த ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கீழே சொல்லுங்கள். சரி, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இது கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. 2, 3 மட்டும்தான் சரி. 2, 3 சரி, 1 தப்பு, 4 தப்பு. அது ஏன் தப்புங்கிறத பார்ப்போம். அடுத்தது 29th கொஷின். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பாஸ்ட் இன் இந்தியா. அதாவது வென் வாஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷன் RTI ஆக்ட் பாஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2000, 2002, 2001, 2005? ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. 2005 தான் ஏற்றிருக்கோம், கொண்டு வந்திருப்பாங்க. லாஸ்ட் கொஷின், முக்கிய குழுக்கள் அப்புறம் ஆணையங்கள். இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ். சூஸ் த கரெக்ட் மேட்சஸ். சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சர்க்காரியா கமிஷன், அதை கமிஷன் அது பக்கத்தில் இயர் கொடுத்துருப்பாங்க. இது எது சரியாக பொருந்திருக்கு? சரியான பொருத்தங்களை தான் கேட்குறாங்க. ராஜமன்னார் கமிட்டி, ராஜமன்னார் குழு வந்து 1900, இது சர்க்காரியா குழு வந்து 1983, ராஜமன்னார் குழு 1973, பூஞ்சி குழு வந்து 2007, வெங்கடாச்சலையா குழு வந்து 2002 கொடுத்துருக்காங்க. இது எது கரெக்டாக பொருந்திருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ஆன்சர் பேப்பரில். ஸோ அப்போ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் இது கரெக்டான ஆன்சர். 1 and 3 தான் இதுக்கு சரியாக புரிஞ்சிருக்கு. 1, 3, 2 தப்பு, 4 தப்பு. இது ஏன் தப்புன்னு பார்ப்போம். ஸோ அவ்வளோதான், 30 கொஷின் பார்த்தாச்சு. இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ உடனே அடுத்த இதுலேயே நம்ம அப்படியே இதிலே கண்டினியூ பண்ண போகிறோம். அடுத்த வீடியோலாம் போட்டோம்னா அது திரும்ப அது தேடணும். அதெல்லாம் கொஷின் நம்ம 100 கொஷின் பார்த்தா தான் அது எக்ஸ்ப்ளனேஷன் தனியாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ 15 கொஷின் கேட்பாங்க பாலிட்டியில், அதில் × 2 30 கொஷின் நம்ம இதில் பார்க்குறோம். ஒவ்வொரு டெஸ்ட்டில் 1:2 ரேஷியோ பேஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ அப்போ இதை 30 கொஷின் இப்போ நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதில் டோட்டலாக எத்தனை கொஷின் நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படிங்கிறத இப்போ உடனே இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கும்போதே அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோவோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ எல்லா வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை கொஷின் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத பண்ணலாம், பண்ணிடுங்க. இப்போ இந்த இதில் பாருங்கள், இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதோட கன்டினியூஷனாக இதோட எக்ஸ்ப்ளனேஷனும் முடிச்சிருவோம் ஒரே வீடியோவில். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம என்ன சொன்னோம், யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார்? ஒரு சில இது வந்து புக்கு ப்ரூஃபும் கொடுத்துருப்பேன். ஒரு சில இதில் வந்து வெப்சைட்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணி நம்ம போட்டிருப்போம். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரெண்டுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது வந்து ப்ரிப்பேர் பண்ணாமையே எல்லாமே இதை அட்டன் பண்ணுற மாரி. அதாவது நீ உங்கள் புதுசாக டிஎன்பிசி படிக்க வந்தாலும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஆல்ரெடி பாதி படிச்சுருக்கவங்களுக்கு அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஃபுல்லாக படித்தவங்களுக்கும் ஒரு ரிவிஷன் மாரி இருக்கணும். ஸோ அப்போ எல்லா சைட் ஆஃப் அந்த ஆஸ்பிரன்ஸ்க்கும் அந்த டிஎன்பிசி பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஜிஎஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு Group 1, Group 2, Group 4 அப்புறம் ஜிஎஸ் பேஸ் பண்ணி இருக்கிற மற்ற டிஎன்பிசி எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் கொஷின் வந்து அதாவது சிலபஸ் காமன் தான். அப்படிங்கும்போது ஜிஎஸ் பேஸ் பண்ணி எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் சிலபஸ் காமனாக இருக்கிறதுனால அதை எல்லாருமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம என்ன சொன்னோம், யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்திய அரசியலமைப்போட வரைவு குழுவை
உருவாக்குவதில் மிக முக்கிய பங்காற்றியதால் அவர் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என்று அழைக்கப்படுகிறார். இப்போ இவர் தான் அந்த டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ டிராஃப்டிங் கமிட்டி சேர்மன், நம்ம அரசியலமைப்பின் தந்தை, எல்லாமே நமக்கு தெரியும். இது பேசிக் கொஸ்டின் தான், யார் வேணுமாலும் அதை போட்டுருவீங்க. ஸோ அதனால் அது ஓகே. இப்போ டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவராக பணிபுரிந்திருப்பார். ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷனில் ஏன் வராது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அவங்களுக்கு வேறு என்ன அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை பொறுத்தவரையிலையும் அவர் என்ன பண்ணியிருப்பாங்க, அரசியல் நிர்ணய சபையின் தலைவர். இப்போ பாராளுமன்றம் உருவாக்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியே தான் இருந்துச்சு. அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் அது ஃபஸ்ட்டு தலைவராக இருந்தவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான். சச்சிதானந்த சின்ஹா வந்து டெம்பரரி பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க. ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பர்மனெண்ட் பிரசிடெண்ட்டாக வந்திருப்பாங்க. அதுக்கு துணைத் தலைவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த 2 பேர், ஹஸ்ஸி முகர்ஜி, V.T. கிருஷ்ணமாச்சாரி, இந்த 2 பேரும். இப்போ இந்திய அரசியலமைப்பு சிற்பிங்கிறது டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தலைவர். அப்புறம் அந்த தலைவருக்கு துணைத் தலைவர் ஹஸ்ஸி முகர்ஜி, V.T. கிருஷ்ணமாச்சாரி. கீழே நான் இங்கே வந்து தமிழ்லையும் கொடுத்துருப்பேன், இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பேன். ஸோ இதெல்லாம் டெஸ்ட் நம்ம இப்போதைக்கு எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒரு 5-6 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம், அதுக்கப்புறம் இதை டிஜிட்டல் PDF-ஆக நம்ம ஆப்பில் நான் கொண்டு வருவேன். அதாவது PYQ டெஸ்ட்டு ஒரு கோர்ஸ் மாரி கொண்டு வருவேன். அது ஒரு மினிமம் ப்ரைஸ், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ப்ரைஸு. அது ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம், ஒரு 4-5 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். அது வந்து நீங்கள் வீடியோ மட்டும் போதும்னா வீடியோ நீங்கள் ஃப்ரீயாகவே யூடியூப்பில் பார்த்துக்கலாம். ஃப்ரீயாக தான் நான் யூடியூப்பில் கண்டக்ட் பண்ண போகிறேன் டெஸ்ட்டு. இந்த இருக்கிற PDF வந்து டிஜிட்டல் PDF-ஆக ஆப்பில் மட்டும்தான் டவுன்லோட் பண்ணுற மாரி இருக்கும், ஆனால் தனியாக டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ ஆப்லேயே நீங்கள் எத்தனை மாதிரி ஜஸ்ட் ரிவிஷனுக்கு, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இது அம்பேத்கரா அதுக்குள்ள ஆன்சர், ஒரு ரிவிஷனுக்கு எக்ஸாம் டைமில் இதை பிரிண்ட்லாம் எடுக்க தேவையில்லை. ஏன்னா இது கலராக இருக்கும், அது பிரிண்ட் எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது. நிறைய பேஜ் ஒவ்வொன்றுக்கும் பேப்பர் செலக்ட் பண்ணதில்லை. ஏன்னா நம்ம அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அப்படியே புதுசாக வர எக்ஸாம்ஸில் நம்ம அப்டேட் பண்ணுற மாரி ஒரு பிளான் இருக்குது. அப்படிங்கும்போது ரிவிஷனில் இதில் கீழே கொஸ்டின் கீழே ஆன்சர் கொடுத்துருப்பேன், ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணுங்கள், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ஆப்பில் டிஜிட்டல் PDF-ஆக ஒரு கோர்ஸாக நான் ரெடி பண்ணுறேன், பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம், ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு எதுன்னு கேட்குறாங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகள், USA. ஸோ USA-ல இதில் முக்கியமாக என்ன பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இதெல்லாம் மற்றெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க, நான் முக்கியமான பாயிண்ட் மட்டும் தான் இதில் சொல்ல போகிறேன். அதாவது அமெரிக்க அரசியலமைப்பு வந்து பார்த்திங்கன்னா 1787 உருவாக்கப்பட்டிருக்கும், 1789 அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ அப்போ 1780 உருவாக்கப்பட்டு அது 1789 நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ அந்த அரசியலமைப்போட கருத்தாக்கம் அப்படிங்கிறது பாருங்கள் 1700 சில்லறையிலே. அப்படிங்கும்போது அந்த 1700 காலகட்டத்திலே இது கொண்டு வந்ததுனால முதல்ல தோன்றிய நாடு எதுன்னு கேட்கும்போது அதுக்கு இதுதான் இது அமெரிக்க அரசியலமைப்பு தான் இது கரெக்டான ஆன்சர். கீழே நான் கொடுத்துருப்பேன், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். நான் வெப்சைட்ஸு, புக் சோர்ஸு எல்லாமே ரெஃபர் பண்ணி ஆன்சர் கீழே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு நான் நம்புகிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், US Constitution was drafted in 1787 and went into effect in 1789. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டோடு சரியாக பொருந்தாத எதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து யூனியன் அண்ட் ஸ்டேட்டஸ் தான் கரெக்டு தான். செகண்ட் பார்ட் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கிடையாது, அது தப்பு, இதுதான் சரியாக பொருந்தலை. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சரியாக எது பொருந்தலை அப்படின்னு கேட்குறாங்க, அதுக்கு ஆன்சர் வந்து B தான். ஏன்னா பார்ட் 2 பொறுத்தவரையிலையும் சிட்டிசன்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஆர்டிகல் 5 to 11 இருக்கும். இது பார்ட் 4 பொறுத்தவரையிலையும் DPSP கரெக்டு, பார்ட் 6 பொறுத்தவரையிலையும் ஸ்டேட் கவர்மெண்ட் கரெக்ட். இதில் நம்ம வேறு என்ன தெரிஞ்சுக்கணும், அப்போ இந்த ஆப்ஷன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதில் 1 to 6 வரையும் கொடுத்துருக்காங்க, 1 to 6 வரையும் என்னங்கிறத ஆர்டிக்கலோடு நம்ம ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிடணும். அப்படியே இந்த கொஸ்டின் பார்க்கும்போது ரிவிஷன் பண்ணிடணும். திரும்ப அடுத்த டெஸ்ட்டில் வந்து பகுதிகள் அட்டவணைகள் போடும்போது அதுலேயும் நம்ம இந்த ரிவிஷனுக்கு நம்ம ஏதாவது ஆட் பண்ணியிருப்போம். இப்போ அந்த கொஸ்டினுக்குள்ள ரிவிஷன், அப்போ ஒவ்வொரு வாட்டியும் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது பாலிட்டியை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா டாப்பிக்கும் நம்ம கொஸ்டின் எடுக்கிறோம் ஃபுல் சிலபஸ்க்கும். அப்போ அதில் 4-5 டெஸ்ட், இப்போ ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணும்போதே ஃபுல் சிலபஸில் ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி இருக்கும். அடுத்த டெஸ்ட்டில் அட்டன் பண்ணும்போது அதில் ஒரு ஐடியா, அப்போ ரிவிஷன் பண்ண மாரி ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் பாலிட்டியை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுற மாரி அந்த கான்செப்டில் தான் இந்த டெஸ்ட் சீரீஸை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம்.
இப்போ பாருங்கள், இதில் பார்ட் 1 பொறுத்தவரையும் ஆர்டிகல் 1 to 4, 2 பொறுத்தவரையும் குடியுரிமை 5 to 11 ஆர்டிகலும் கேட்குறாங்க நிறையா இது கொஷனில். இது அனலைஸ் இப்படி ஆப்ஷன்ஸு அதோட பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் அனலைஸ் பண்ணிட்டோம்னா அது வேறு மாரி கேட்டாலும் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்த கொஷின்ஸை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் அட்டன் பண்ணிக்கலாம். பார்ட் 3 பொறுத்தவரை அடிப்படை உரிமைகள் 12 to 35. பார்ட் 4 பொறுத்தவரையும் டிபிஎஸ்பி 36 to 51. பார்ட் 4A வந்து 4A அடிப்படை கடமைகள் கொடுத்துருப்பாங்க 51A. பார்ட் 5 பொறுத்தவரையும் மத்திய அரசாங்கம் 52லேருந்து 151 வரையும். பார்ட் 6 பொறுத்தவரையும் ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசாங்கம் 152லேருந்து 237. அந்த ஆர்டிக்கிளும் அதிகம் கொஷின் கேட்குறாங்க. அடுத்தடுத்த கொஷினில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற கொஷின் எல்லாமே பிவைக்குள்ளே கேட்டால் தான், நான் புதுசாக எதுவும் கொடுக்கல. அது திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். அது ஆப்ஷன்ஸோடு அனலைஸ் பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் ப்ரியாம்பிள் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதில் என்ன கேட்டிருந்தாங்க, நம்ம என்ன பார்த்தோம், எது தவறு 42வது சட்ட திருத்தத்தில் அரசியலமைப்பு சாசனத்தில் முகவுரை 42வது சட்ட திருத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா முகவுரையில் 3 சொற்கள் சேர்த்துருப்பாங்க. அது எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க. சோசியலிஸ்ட்டு, செக்குலர், இன்டெகிரிட்டி 3மே சேர்த்துருப்பாங்க. டெமோக்ராட்டிக்ங்கிறது ஆல்ரெடி இருந்திருக்கும், அதனால் அதுதான் தவறு. அப்போ இதில் என்னென்னா மெயினாக 42வது சட்ட திருத்தம் 1976 அப்படிங்கிறது தெரியணும். ப்ரியாம்பிள் இதில் அந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற அந்த கம்ப்ளீட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பற்ற, மக்களாட்சி குடியரசு. அது ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அதை நான் போட்டேன், அது சரியாக தெரியல. இப்போ அதை எடிட் பண்ணி இங்கே கொண்டு வந்துருப்பாங்க. இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சாவரின் இருந்திருக்கும், டெமோக்ராட்டிக் இருந்திருக்கும், ரிப்பப்ளிக் இருந்திருக்கும். இந்த சோசியலிஸ்ட்டும் செக்குலரும் இருந்திருக்காது. இது வந்து 42வது சட்ட திருத்தம் 1976 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ 3வது வார்த்தை என்னது, இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி நம்ம பார்த்தோம். அது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள், ஃப்ராட்டர்னிட்டி அப்படிங்கிற ஒரு அந்த கண்டென்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் அண்டு இது வந்து யூனிட்டி அண்டு இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் அப்படின்றோம். இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட்டி ஆஃப் நேஷன் அப்படின்னு தான் இருந்துச்சு. இங்கே இப்போ அடிஷ்னலாக அண்டுன்னு போட்டு இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன், யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்டெகிரிட்டிங்கிற இந்த வார்த்தையும் அப்புறம் மேலே சோசியலிஸ்ட்டு, செக்குலர் அப்படிங்கிற வார்த்தையும் 1976 42வது சட்டத்தில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது கீழேயும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்திரா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அதை பண்ணியிருப்பாங்க. இந்த ஆர்டர் ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ அதான் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அடுத்த 5வது கொஸ்டின் பார்த்துடலாம். கீழே காணப்படும் பட்டியல்களை பொறுத்து அதை நம்ம பார்த்தோம். மாநிலங்கள், அந்த வருஷம், கேரளா எந்த வருஷம் அப்படிங்கிறத இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் வந்து ஆப்ஷன் வந்து என்னது, கேரளா வந்து 1956, நாகாலாந்து 1963, மகாராஷ்டிரா 1960, ஹரியானா 1966. கீழே நான் கொடுத்துருப்பேன் கேரளா, அது கரெக்டான உள்ள இது. கேரளா வந்து பார்த்திங்கன்னா 1956 கொண்டு வந்திருப்பாங்க. மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றி மலையாளம் பேசும் பகுதிகளை இணைத்து நவம்பர் 1 கொண்டு வந்திருப்பாங்க. டேட்டு முக்கியம் இல்லை, அந்த வருஷம் முக்கியம். நாகாலாந்தை பொறுத்தவரையும் அஸ்ஸாம்லேருந்து அஸ்ஸாம் ஸ்டேட்லேருந்து பிரிச்சிருப்பாங்க. 1963 அஸ்ஸாம்லேருந்து பிரித்து நாகாலாந்து மாநிலம் உருவாயிருக்கும். மகாராஷ்டிரா பொறுத்தவரையும் மும்பை, பம்பாய் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மாகாணத்தை பிரித்து மகாராஷ்டிரத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஹரியானாவை பொறுத்தவரையும் பஞ்சாப் மாநிலத்தை 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஹிந்தி பேசுகிறவங்கள தனியாக பிரிச்சிருப்பாங்க, பஞ்சாபி பேசுகிறவங்கள தனியாக பிரிச்சிருப்பாங்க. ஹிந்தி பேசுகிறவங்கள ஹரியானாவும், பஞ்சாப் பேசுகிறவங்கள பஞ்சாப்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அது வருஷம் தான் இதில் கேட்டிருக்காங்க. அது அடிஷ்னல் ரேட்டில் நம்ம பார்த்துக்கலாம். கேரளா 1956, நாகாலாந்து வந்து 1963, மகாராஷ்டிரா 1960, ஹரியானா 1966. அடுத்தது பாருங்கள், பஞ்சாப் மாநிலம், பஞ்சாப் மற்றும் ஹரியானாவை, இது ஏன் இந்த கொஸ்டின் நான் போட்டிருக்கேன்னா இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான், இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். இப்போ இங்கே ஹரியானா அப்படிங்கிறது என்னது,
1966 நம்ம பார்த்தோம். ஹரியானாவுக்கு வந்து லாஸ்ட் ஆப்ஷனுக்கு ஆப்ஷன் 2 இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த கொஷனில் பாருங்கள். இதே அப்போ ஒரு கொஷின் அனலைஸ் பண்ணி அதை நம்ம படித்ததுனால இதுவும் ப்ரீவியஸ் கொஷின் தான். என்ன சொல்கிறாங்க, பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக, பஞ்சாப் மாநிலத்தை தான் பஞ்சாப் ஹரியானாவாக பிரிச்சிருக்காங்க. அது எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஹரியானா எப்போ வந்துச்சுன்னு தெரிஞ்சாவே 1966 அப்படின்னு போடலாம். அப்போ ஒரு கொஷின்லேருந்து அதை எப்படி கேட்கலாம், வேறு மாரி எப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க கேட்பாங்க. ஏன்னா கேட்குறது அப்படி தான் இருக்குது, வேறு வழி இல்லை. மிகவும் ப்ரீவியஸ் கொஷின் படித்தா மட்டும்தான் எப்படி கொஷின் கேட்பாங்க, அது வேறு மாரி எப்படிலாம் கேட்கலாம், இதுவரை எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலும் நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு கரெக்டான ப்ரிப்பரேஷனில் போகிறோம் அப்படிங்கிறத இதை பார்த்தா தான் தெரியும். டைரெக்டாக அப்படியே டாப் டு பாட்டம் எல்லாமே படிக்கக்கூடாது. அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் 1966. அதை நம்ம சொன்ன மாரி என்னது 1966 நவம்பர் 1 இதை பிரிச்சிருப்பாங்க. ஹிந்தி பேசுகிற மக்களை ஹரியானாவும், பஞ்சாபி பேசுகிற மக்களை வந்து பஞ்சாப்பும் 2 ஸ்டேட்டாக பிரிச்சிருப்பாங்க. அடுத்த 7வது கொஷின், சட்டப்பிரிவு 5, 11, 9, 8. 5ங்கிறது என்னது, ஆர்டிகல் 5 வந்து ஆர்டிகல் இது ஆப்ஷன் 3, ஆர்டிகல் 11 வந்து ஆப்ஷன் 4, ஆர்டிகல் 9 வந்து ஆப்ஷன் 1, ஆர்டிகல் 8 வந்து ஆப்ஷன் 2. கீழே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அப்போ நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும், சிட்டிசன்ஷிப் அப்படின்னா அது பார்ட் என்னன்னு தெரியணும். பார்ட் வந்து 2வது பார்ட் 2. ஆர்டிகல் எதுலேருந்து எது வரலையும் 5 to 11. 5 to 11 ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டோம்னா அப்போ இதை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ உறுப்புகள் 5 to 11. 5 பொறுத்தவரையும் அரசியலமைப்பு தொடக்க கால குடியுரிமை, கீழே நான் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பேன் பாருங்கள். 5 பொறுத்தவரையும் அரசியலமைப்போட தொடக்க கால குடியுரிமை, இந்தியாவில் வசிப்பிடம் மற்றும் பிறப்பு வசிப்பிட நிபந்தனைகள். அதாவது ஸ்டார்டிங்கில் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது யாரெல்லாம் இந்தியாவில் இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் அந்த குடியுரிமை கொடுத்துருப்பாங்க. அதான் ஆர்டிகல் 5. ஆர்டிகல் 6 பொறுத்தவரையும் பாகிஸ்தானிலிருந்து புலம்பெயர்ந்தவரின் உரிமைகள். அந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்திருப்பாங்க, அப்போ அவங்களுக்குலாம் குடியுரிமை கொடுக்குறத பற்றி சொல்லியிருக்கோம் ஆர்டிகல் 6. ஆர்டிகல் 7 பொறுத்தவரையும் பாகிஸ்தானுக்கு புலம்பெயர்ந்தவரின் உரிமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 7 பொறுத்தவரையும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டு திரும்ப பாகிஸ்தான் பிடிக்கல அப்படின்னு சொல்லி திரும்ப இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அந்தமாரி இதெல்லாம் கேட்டகரிலாம் ஆர்டிகல் 7 அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறத பற்றி சொல்லியிருக்கோம். ஆர்டிகல் 8 பொறுத்தவரையும் வெளிநாட்டில் வாழும் இந்திய வம்சாவளியினர் உரிமைகள். இப்போ வெளிநாட்டில் போயிட்டு, இந்தியா தான் வெளிநாட்டில் போய் அங்கேயே பொழப்புக்காக அங்கே போயிருப்பாங்க. அப்போ அங்கே போயிட்டு அங்கே போனதுனால இந்தியாவிலேருந்து அவங்க வெளில போனதாக ஆயிடாது, ஜஸ்ட்டு பிழைக்கிறதுக்காக அங்கே போயிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற எம்பசிஸ் மூலிமா, வெளிநாடு தூதரகம் மூலிமா இந்திய வம்சாவளியினர் வந்து பதிவு செஞ்சு குடியுரிமை வாங்கிக்கலாம். பட் அங்கேயே போயிட்டு ஒரு 5 வருஷம் 20 வருஷம் அந்த நாட்டு ரூல்ஸ் படி அங்கே குடியுரிமை வாங்கிட்டாங்க, அந்த நாட்டில் குடியுரிமை வாங்கிட்டாங்கன்னா இந்திய குடியுரிமை கேன்சல் ஆகிடும். அது ஆர்டிகல் 9. தானாகவே வெளிநாட்டு குடியுரிமை பெறுதல். வெளிநாட்டு குடியுரிமை பெற்றால் இந்திய குடியுரிமை தானாகவே ரத்தாகும். ஏன்னா ஒற்றை குடியுரிமை தான் இந்தியாவில். அடுத்து பாருங்கள், ஆர்டிகல் 10 பொறுத்தவரையும் குடியுரிமை உரிமைகளின் தொடர்ச்சி. பாராளுமன்றத்தால் உருவாக்கப்படும் எந்த ஒரு சட்டத்திற்கும் உட்பட்டு ஒருவரது குடியுரிமை உரிமைகளை தொடர்வதை இது உறுதி செய்கிறது. அதோட எப்படி அதை கன்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறது பாராளுமன்றம் தான் டிசைட் பண்ணும். ஸோ பாராளுமன்றம் பர்மிஷன் கொடுத்தா அதை கன்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 10 சொல்லுது. ஆர்டிகல் 11 பொறுத்தவரையும் குடியுரிமையை ஒழுங்குபடுத்தும் நாடாளுமன்ற அதிகாரம். குடியுரிமை தொடர்பான அனைத்து சட்டங்களையும் இயற்ற நாடாளுமன்றத்துக்கு உள்ள அதிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குடியுரிமையை நீக்கணும்னாலும் அது கொடுக்கணும்னாலும் எல்லாமே அதுக்கு பேஸ் பண்ணி சட்டத்தை ஏற்றுறது அதிகாரம் வந்து நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குது. ஆர்டிகல் 11. ஸோ இதுதான் பாருங்கள். ஆர்டிகல் 5 என்ன பார்த்தோம், 5 வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் துவங்கும் பொழுது பெறப்பட்ட குடியுரிமை, சிட்டிசன்ஷிப் ஆன் த ஸ்டேட் அந்த டேட் ஆஃப் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அடுத்தது 5க்கு அப்புறம் 8 இருக்குது, ஆர்டராக பார்ப்போம். இப்போ லாஸ்ட் இதுக்கு வந்து ஆப்ஷன் 2 கொடுத்துருக்காங்க. வெளிநாட்டில் இந்திய தூதுவர் மூலம் குடியுரிமை பெறுதல். 8 இங்கே இருக்கும் பாருங்கள். வெளிநாட்டில் உள்ள அந்த இந்திய தூதரகம் மூலிமா, எம்பசி மூலிமா, இந்தியன் எம்பசி மூலிமா குடியுரிமை பெறுது. ஆர்டிகல் 9 பொறுத்தவரையும் தானாக வெளிநாட்டு குடியுரிமை, அதாவது வெளிநாட்டில் போய்ட்டு அங்கேயே சிட்டிசன்ஸ் வாங்கணும். ஆர்டிகல் 9. ஆர்டிகல் 9க்கு வந்து ஆப்ஷன் 1, வெளிநாட்டு அரசுகளிடம் குடியுரிமை பெறுதல், அக்யூரிங் சிட்டிசன்ஷிப் ஆஃப் எனி ஃபாரின் ஸ்டேட். அப்புறம் ஆர்டிகல் 11 பொறுத்தவரையும் என்ன சொன்னோம், ஆர்டிகல் 11க்கு வந்து குடியுரிமை மீதான பாராளுமன்றத்தோட அதிகாரம், அவங்க தான் சட்டம் இயற்ற அதிகாரம் இருக்குது. ஆர்டிகல் டி, இது ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். கீழே நான் இங்கிலீஷில் கொடுத்துருப்பேன். சிட்டிசன்ஷிப் அட் கமென்ஸ்மெண்ட், ரைட்ஸ் ஆஃப் மைக்ரண்ட்ஸ் ஃப்ரம் பாகிஸ்தான், ரைட்ஸ் ஆஃப் மைக்ரண்ட்ஸ்
to Pakistan, rights of person of Indian origin abroad, voluntary acquisition of foreign citizenship, continuance of citizenship right, அப்புறம் பார்லிமெண்ட் ரெகுலேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் பாருங்கள். குடியுரிமையை பெறுவது அல்லது நீக்கம் செய்வது என பார்லிமெண்ட் அதிகாரம் இந்த சட்டம் மூலமா கொடுக்குறாங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். அப்போ இங்கே ஆர்டிகல் 11 பற்றி நம்ம இந்த கொஸ்டின் நம்ம இப்போ அது ஒரு எக்ஸாம், இது ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாம் கொஸ்டினை அனலைஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த எக்ஸாமில் இதே ஆர்டிகல் 11 தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ பொறுத்துகையிலேருந்து அந்த ஆப்ஷன்ஸை தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா படிக்கும்போது மற்ற ஆர்டிக்கிள் என்னென்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அந்த டாப்பிக்கே ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ண மாதிரி ஆயிடும். அப்போ இதில் ஆர்டிகல் 11 என்ன சொல்லுது? பார்லிமெண்ட்டு தான் அந்த சட்டம் ஏற்ற அதிகாரம் இருக்குது. குடியுரிமை பேஸ் பண்ணி உள்ள சட்டத்தை பார்லிமெண்ட்டால் மட்டும் தான் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 11 சொல்லுது. ஆர்டிகல் 8, 10, 5 இதெல்லாம் நம்ம 5 வந்து ஸ்டார்டிங்கில் இந்தியாவில் இருக்கும்போது இருக்கிற குடியுரிமை, 8 வந்து அந்த ஃபாரின் இது, 10 வந்து அந்த குடியுரிமை தொடர்றது. அது திரும்ப நான் கீழே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸ்டார்டிங் அந்த உறுப்பு 5 பொறுத்தவரையிலையும் அரசில் இப்போ தொடக்க காலத்தில் குடியுரிமை எப்படி கொடுக்குறது, இந்தியாவில் யாரெல்லாம் இருந்தாங்க அவங்களுக்குலாம் குடியுரிமை கொடுக்குறது. ஆர்டிகல் 8 பொறுத்தவரையிலையும் வெளிநாட்டில் போயிட்டு அந்த இந்திய தூதரகம் மூலிமா குடியுரிமை வாங்குறது. ஆர்டிகல் 10 பாராளுமன்றத்தால் உருவாக்கப்பட்ட எந்த சட்டத்திற்கும் உட்பட்டு ஒருவது குடியுரிமை உரிமைகளை தொடர்வது இது உறுதி செய்கிறது. அப்புறம் ஆர்டிகல் 11 தான் இதுக்கு ஆன்சர். சட்டம் இயற்ற அதிகாரம் இதுக்கு தான் இருக்குது. மேலே இருக்க கொஷின்லேயும் நான் போட்டிருப்பேன். என்னது மேலே இருக்க கொஷின்லேயும் இந்த ஆர்டிகல் உள்ளதை போட்டிருப்பேன். அடுத்த கொஷினுக்கும் அதே ஆர்டிகல் பேஸ் பண்ணி கேட்குறாங்க, அதுக்கு நான் போட்டிருப்பேன். ஏன் போடுறேன் அப்படின்னா நீங்கள் திரும்ப மேலே போய் தேடக்கூடாது. அந்த கொஷின் பார்க்குறோம் அப்படின்னா அந்த கொஷின் கீழே அப்படியே ரெஃபர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அந்தமாரி. நெக்ஸ்ட்டு அடிப்படை உரிமைகளை பொறுத்தவரையிலையும் என்ன அதை கேட்டிருந்தாங்க? தவறான இணையை கண்டறின்னு சொல்லியிருக்காங்க. எது தவறு அப்படின்னா 3 தவறு, 4 தவறு. ஆர்டிகல் 18 அது சரி, பட்டங்களை ஒழித்தல். ஆர்டிகல் 21 வந்து தனி மனித சுதந்திரம், அதுவும் சரி. ஆர்டிகல் 20, 23 ஏன் தப்பு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆர்டிகல் 20 பொறுத்தவரை என்னென்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை 20. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 20ல் வந்து சுதந்திரமாக நடமாடுறதுக்கான உரிமை, 21 தான் சுதந்திரமான நடமாடும் உரிமை. அப்போ குற்றம் சாட்டப்பட்டவருக்கான பாதுகாப்பு அந்த இது தான் 20ல் கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் 23 என்ன கொடுத்துருக்காங்க? அதனால் இது தப்பு. ஆர்டிகல் 23 பொறுத்தவரையிலையும் கைது செய்யப்படுவது வந்து பாதுகாப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது இதில் இருக்கும் பார்ப்போம். 23னா என்னான்னு பார்த்துருவோம். இது 10th சிவிக்ஸ் குடிமையில் கொடுத்துருப்பாங்க. இப்போ 23 பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். இந்த கொத்தடிமை முறையை வந்து ஒழிக்கிறது, அதான் ஆர்டிகல் 23. அவங்க என்ன சொல்கிறாங்க? 23 கைது செய்யப்படுவது வந்து பாதுகாப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆர்டிகல் 22 வரும். இங்கே பாருங்கள், 22 பொறுத்தவரை சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. இப்போ 20 வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை, அது 22 வந்து சில வழக்குகள் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கு எதிரான உரிமை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 23, 24 பொறுத்தவரை 23 வந்து கட்டாய வேலை, இந்த சுரண்டல் அதை பேஸ் பண்ணியிருக்கோம். 24 பொறுத்தவரை தொழிற்சாலைகள், குழந்தை தொழிலாளர் முறையை வந்து ஒழிக்கணும். குழந்தை தொழிலாளர்கள் யாரும், அதாவது குழந்தைகளை வந்து தொழிற்சாலையிலேயே ஏதாவது ஈடுபடுத்துனாங்கன்னா அவங்கள வந்து நம்ம கேஸ் கொடுத்து அந்த உரிமையை மீட்டெடுக்கலாம், அவங்கள வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 3, 4 தப்பு. இது நான் ஜென்ரலாகவும் நான் போட்டிருப்பேன். இப்போ அடிப்படை உரிமைகள் வந்து 12லேருந்து 35 இருக்குது, பார்ட் 3ல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதில் பாருங்கள், உறுப்பு 12 வந்து அரசு, அப்புறம் அதோட வரையறை. ஆர்டிகல் 13 வந்து அடிப்படை உரிமைகளுக்கு முரணான சட்டங்கள் செல்லாது, அதாவது ஜுடிக்கல் ரிவ்யூ அது பேஸ் பண்ணியிருக்கோம். கீழே இங்கிலீஷ்லேயும் இருக்கும், அதை பார்த்துங்க. ஆர்டிகல் 14 to 18 சமத்துவ உரிமை. 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இப்போ அந்த கொஷனுக்கு மற்ற அப்படியே ஆர்டிகலையும் ரீகால் பண்ணுறோம். அது ஒரு நிமிஷத்தில் ரீகால் பண்ணுறோம். அடுத்த வாட்டி திரும்ப ஆர்டிகல் பாலிட்டியில் அடிப்படை உரிமைகளை பற்றி கொடுத்தாலும் திரும்பவும் நான் அதை போடுவேன். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ரிவிஷன் பண்ணுற மாரி. ஸோ அதான் இந்த டெஸ்ட்டோட ஹைலைட். இப்போ ப்ரீவியஸ் கொஷின் பார்க்குறோம், அதில் இருக்க ஆப்ஷன்ஸும் பார்க்குறோம், அப்போ அந்த டாப்பிக்கோட பேசிக் கண்டென்ட்டையும் பார்க்குறோம். பாருங்கள், ஆர்டிகல் 5 பொறுத்தவரையும் பாகுபாடு பார்க்கக்கூடாது. ஆர்டிகல் 16 வந்து பொது வேலை வாய்ப்பில் வந்து சம வாய்ப்பு கொடுக்கணும். ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழிப்பு. ஆர்டிகல் 18 பட்டங்களை ஒழித்தல்.
ஆர்டிகல் 19 அந்த அடிப்படையோட 6 சுதந்திரங்கள் கொடுக்கறத பற்றி கொடுத்துருப்பாங்க. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து பாதுகாப்பு, தனி மனித சுதந்திரம் 21A புதுசாக சேர்த்துருப்பாங்க 2002. ஓகே, கல்வி உரிமை ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்னது 23 பொறுத்தவரையும் மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பு தடை. 24 வந்து குழந்தை தொழிலாளர் முறை, அதோட டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்கிறது இருக்கும். ஆர்டிகல் 25 பொறுத்தவரையும் மனசாட்சிப்படி வாழும் சுதந்திரம், அது எந்த மதத்தையும் பின்பற்றலாம், அது ஏன்னா இது சமய சுதந்திர உரிமையை பேஸ் பண்ணியிருக்கோம். 26 பொறுத்தவரையும் சமய நிறுவனங்களை நிறுவி அவற்றை நிர்வகிப்பதான உரிமை, சிறுபான்மையினை வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 27 பொறுத்தவரையும் மத வரிகளிலிருந்து சுதந்திரம், நம்ம கட்டணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. அடுத்தது 28 பொறுத்தவரையும் கல்வி நிறுவனங்கள் சமய போதனை, அரசு நிதியுதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் சமய போதனைகளை வழங்குவதை கட்டுப்படுத்துகிறது. ப்ரைவேட் ஸ்கூலில் அந்த போதனைகள்லாம் இருக்கும், அந்த கவர்மெண்ட் எய்டடு கவர்மெண்ட் பேஸ் பண்ணி ஃபண்டு வாங்குகிற அந்த ஸ்கூல் காலேஜஸ்லாம் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. சிறுபான்மையினர் நடத்துகிற அந்த ஸ்கூல் காலேஜஸில். கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை 29-30, சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பு, சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் அதை நிறுவி இது பண்ணிக்கலாம். அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அடுத்து பாருங்கள், இதில் வந்து 31 வந்து சொத்துரிமை, அது நீக்கப்பட்டு அது அரசியலமைப்பு சட்ட உரிமையாக மாற்றிருப்பாங்க, சாதாரண சட்ட உரிமையாக மாற்றிருப்பாங்க. ஆர்டிகல் 307 வச்சுருப்பாங்க. அடுத்து ஆர்டிகல் 32 பொறுத்தவரையும் அரசியலமைப்பு தீர்வு காணும், அதாவது பேராணைகள் ரிட்டு அதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் 33 பொறுத்தவரையும் ஆயுதப்படையினர், அதாவது இந்த முப்படைகள் சொல்லுவாங்க, அவங்களுக்கு பேஸ் பண்ணி உள்ள சட்டம். இது இராணுவ சட்டம், இராணுவ ஆட்சி அமலில் இருக்கும்போது அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்துதல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உரிமைகளை நடைமுறைப்படுத்தும் சட்டங்கள், அது நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது ஆர்டிகல் 35. கீழே இங்கிலீஷ்லேயும் இருக்கும். டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்டு, லா இன்கன்சிஸ்டன்ஸ் வித் ரைட்ஸ், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ப்ராகிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆர்டிகல் 7 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். அப்புறம் 19 பொறுத்தவரை 6 பேசிக் ஃப்ரீடம்ஸ். ஆர்டிகல் 20 பொறுத்தவரை ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் கன்விக்ஷன். 21 வந்து ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. 21A வந்து ரைட் டு எஜுகேஷன், 6 to 14 வரலையும் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது பெற்றோர் மற்றும் பாதுகாவலோட கடமை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் 22 வந்து ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட். 23 ப்ராகிபிஷன் ஆஃப் ஹியூமன் trafficking. 24 பொறுத்தவரை ப்ராகிபிஷன் ஆஃப் சைல்ட் லேபர். 25 ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் 26 பொறுத்தவரை மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். 27 வந்து ஃப்ரீடம் ஃப்ரம் ரிலீஜியஸ் டேக்ஸ். 28 வந்து ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் ஸ்கூல்ஸ். ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் 29-30 வந்துடுது. 31 வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அதை கேன்சல் பண்ணி அது 307 ஆட் பண்ணியிருப்பாங்க. 32 வந்து கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், ரிட்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 33 பொறுத்தவரையும் ஆர்ம்டு பவர்ஸ். 34 பொறுத்தவரையும் லா ரெஸ்ட்ரிக்ஷன், மார்ஷல் லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்மி, அது இராணுவப்படை, இராணுவ கண்ட்ரோலாக இருக்குமா. அடுத்தது 35 பொறுத்தவரையும் லெஜிஸ்லேஷன் ஃபார் ரைட்ஸ். ஓகே, ஸோ அப்போ எல்லா ஆர்டிகளும் ஜஸ்ட் ரீகால் பண்ணிட்டோம். அப்போ திரும்ப ஆர்டிகளை பேஸ் பண்ணி வரும்போது அப்போ ஒரு வாட்டி பார்க்கும்போது அப்போ ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான். இதில் பாருங்கள், எந்த சட்டத்தை அதாவது எந்த ஆர்டிகளை பேஸ் பண்ணி குழந்தைகளை தொழிற்சாலை, சுரங்கம் அல்லது ஆபத்தான தொழில்களில் வந்து பணி அமர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 24 தான். அப்போ ஆர்டிகல் 14 வந்து சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம். அப்போ இங்கே இருக்கிறத நான் கீழே ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஆர்டிகல் 24 பொறுத்தவரையும் 14 வயதுக்கு உட்பட்ட எந்த குழந்தையும் தொழிற்சாலைகள், சுரங்கங்கள், பிற ஆபத்தான வேலைகளை பணியமர்த்தக்கூடாது. அதுதான் இந்த உரிமை சொல்லுது. ஆர்டிகல் 14 பொறுத்தவரையும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. அடுத்து ஆர்டிகல் 20 இங்கே இருக்குது. எனது குற்றங்களுக்கான தண்டனையிலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறது. ஒரே குற்றத்துக்கு இருமுறை தண்டனை பெறாமை மற்றும் தங்களுக்குள் எதிராக சாட்சி கூற கட்டாயப்படுத்தாமை அப்படிங்கிறது. 39 பொறுத்தவரை டிபிஎஸ்பியில் வரும். டிபிஎஸ்பியில் இருக்கும். என்னென்னா இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, தொழிலாளர்களின் ஆரோக்கியம், வலிமை மற்றும் குழந்தைகளின் நல்வாழ்வு இதெல்லாம் பேஸ் பண்ணி பொருளாதார
தேவையினால் பாதிக்கப்படாமல் பாதுகாப்பதை இது அரசிடம் வலியுறுத்துகிறது. இப்போ தொழிலோட ஆரோக்கியம், வலிமை, குழந்தைகளின் நல்வாழ்வு இதை பேஸ் பண்ணி பொருளாதார தேவையினால் பாதிக்கப்படாமல் பாதுகாப்பதை அரசிடம் வலியுறுத்துகிறது. இங்கிலீஷ்லையும் கீழே இருக்குது, பார்த்துங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பின் வழிகாட்டு நெறிமுறைகள் எதனுள் அடங்கியுள்ளது? டிபிஎஸ்பி. ஸோ டிபிஎஸ்பி பொறுத்தவரையிலையும் எந்த பார்ட்டுன்னு கேட்குறாங்க. ஆர்டிகல் இது பார்ட் 4 தான் டிபிஎஸ்பி வரும். இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, சிட்டிசன்ஷிப்பு, ஸ்டேட் கவர்மெண்ட், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே நான் கொடுத்துருக்கேன். பார்ட் 1 வந்து யூனியன் அண்ட் பிரதேசங்கள். அடுத்து வந்து சிட்டிசன்ஷிப் வந்து 5 to 11, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் 12 to 35, டிபிஎஸ்பி 36 to 51, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 1976 கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்வரன் சிங் கமிட்டி அவங்க ரெக்கமெண்டேஷனில் கொண்டு வந்திருப்பாங்க. 51A அந்த ஆர்டிக்கலை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 10 இருந்திருக்கும், அப்புறம் 11 அடிப்படை உரிமைகள் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தனர். இப்போ அரசியலமைப்பை உருவாக்குறவங்க இப்போ வர அந்த கவர்மெண்ட்டோட கடமை அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு உருவாக்குனது அந்த அரசியலமைப்பு, டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இப்போ அப்படின்னா என்னது, பார்ட் 4 இருக்குது 36 to 51. இதில் என்ன சொல்கிறாங்க, அரசாங்கம் சட்டம் இயற்றும் போதும் கொள்கைகளை வகுக்கும் போதும் பின்பற்ற வேண்டிய முக்கிய கடமைகளாகவும் வழிகாட்டுதலாகவும் விளங்குகின்றன. டிபிஎஸ்பி எதுக்கு அப்படின்னா, அரசாங்கம் வந்து பிரதமர் வந்து மோடி அவர்கள் இருக்காங்க, பிஜேபி இருக்குது. ஸோ அவங்க வந்து சட்டம் ஏதாவது கொண்டு வராங்கன்னா, இல்லை கொள்கைகளை ஏதாவது பாலிசிஸ் எதாவது மேக் பண்ணும்போது இந்த டிபிஎஸ்பியை ரெஃபர் பண்ணி அந்த மக்கள் நல வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க, மக்களுக்கு ஃபேவராக இருக்கிற மாரி பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுதல், ஒரு அறிவுரை தான் இந்த டிபிஎஸ்பி. கீழே இங்கிலீஷில் இருக்குது. அடிப்படை கடமைகளை பொறுத்தவரையிலும் இந்திய அரசியலமைப்பில் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் வாயிலாக அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டன? 42வது சட்ட திருத்தம் 1976. கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அதை பொறுத்தவரையும் பாருங்கள், 42வது சட்ட திருத்தம் பார்ட் 4A 51 ஆர்டிகல் 51A அதை கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்வரன் சிங் கமிட்டி அவங்க பரிந்துரை பேரில் தான் இது சேர்க்கப்பட்டிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரிஜினலாக 10 டியூட்டி இருந்திருக்கும், அப்புறம் 11வது டியூட்டி 87வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 கொண்டு வந்திருப்பாங்க. அந்த 11வது கடமை, 10 கடமை இருந்திருக்கும், 11வது கடமை என்ன எப்போ கொண்டு வந்தாங்க? 86வது சட்டத்தை. அது ஒரு கொஷின், டிஎன்பிசி கொஷின், அதான் இங்கெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கேன். 87வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. 11வது கடமை வந்து பொறுத்தவரையும் 6 to 14 உள்ள குழந்தைகளுக்கோ அல்லது வளர்ப்பு குழந்தைகளுக்கோ கல்வி கற்கும் வாய்ப்பினை ஏற்படுத்துவது ஒவ்வொரு பெற்றோரின் அல்லது பாதுகாவலரின் முக்கிய கடமையாகும் அப்படின்ட்டு 21A பார்த்துருப்போம். அடிப்படை உரிமையிலையும் கொண்டு வந்திருப்பாங்க, அடிப்படை கடமையிலையும் கொடுத்துருப்பாங்க, டிபிஎஸ்பிலையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் பேஸ் பண்ணி, இப்போ குடியரசுத் தலைவர் கொடுத்துருக்காங்க. அந்த இயரு அது 3-4 தான் சரியாக இருக்குது, 3-4 சரியாக இருக்குது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அது தப்பு, ஜாகிர் ஹுசேன் அவர்களும் தப்பு. இது ஏன் தப்புன்னு பார்ப்போம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் பொறுத்தவரையும் 1962 குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே 61 கொடுத்துருக்காங்க, அதனால் அது தப்பு. அடுத்தது ஜாகிர் ஹுசேன் அவர்கள் 67, இங்கே 66 கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுவும் தப்பு. அப்போ இது வந்து 62, இது வந்து 67. அப்போ என்ன பண்ணுறோம், அப்போ இதுக்கு மாரி வேறு எதுவும் நம்ம வேறு குடியரசுத் தலைவரும் நம்ம கேட்குறாங்கன்னா அந்த லிஸ்ட்டை நம்ம படிக்கணும். அப்போ இந்திய குடியரசுத் தலைவரின் பட்டியல் 1950 இப்போ வரலையும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் 1950 வந்திருப்பாங்க. செகண்டாக ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1962, ஜாகிர் ஹுசேன் அவர்கள் 67, விவி கிரி இவங்களாம் தற்காலிகமாக வந்திருப்பாங்க. இவங்க வந்து அந்த எத்தனாவது குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது கவுண்டில் வரமாட்டாங்க. ஹிதயதுல்லா அவர்கள் வந்து தலைமை நீதிபதி, குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கும்போது அவர் தலைமை நீதிபதியாக இருந்திருப்பார். அப்போ அவர் வந்து குடியரசுத் தலைவர் பதவி எடுத்து பொறுப்பாக இருந்திருப்பாங்க தற்காலிகமாக. ஏன் அப்படின்னா அந்த டாக்டர் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் வந்து பதவியில் இருக்கும்போதே இறந்துருப்பார். அதனால் விவி கிரி அவர்கள் வந்து துணை குடியரசுத் தலைவராக இருந்திருப்பாங்க. அப்போ துணை குடியரசுத் தலைவர் தான் குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவராக பதவி ஏற்கணும். அதனால் அங்கே போயிட்டார். அங்கே போகும்போது அப்போ துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கும்.
அப்போ அந்த டைம்லேயே இவர் குடியரசுத் தலைவராக ஆக்ட் ஆகும்போதே யார் விவி கிரி அவர்கள் ஆக்ட் ஆகும்போதே பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வரும் குடியரசுத் தலைவர், ஏன்னா இறந்துட்டார். அப்போ எலெக்ஷன் ஒரு மேக்ஸிமம் துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக ரொம்ப நாளாக இருக்க முடியாது. அப்போ எலெக்ஷன் வச்சு புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கணும். அப்போ அந்த எலெக்ஷனில் நானே கலந்துக்கிறேன், நான் இப்போ ஆக்டாக இருக்கேன், அது துணை குடியரசுலாம் இருக்கேன், நானே அடுத்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் கலந்துக்கிட்டு நானே உள்ள வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விவி கிரி அவர்கள் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனில் கலந்து அடுத்த பிரசிடென்ட்டு அவர் தான். அப்போ குடியரசுத் தலைவர் பதவி அங்கேயும் காலி ஆயிடுச்சு. அப்போ துணை குடியரசுத் தலைவர் போயிட்டு அந்த குடியரசுத் தலைவர்லேருந்து விலகி எலெக்ஷனுக்கு போட்டி போட போகிறார். அதனால் 2 பதவியும் காலியாக இருக்குது. அந்த டைமில் இந்திய தலைமை நீதிபதி ஹிதயத்துல்லா அவர்கள் வந்து டெம்பரவரியாக பிரசிடெண்ட்டாக ஆக்ட் ஆகணும். இது ஒரு கொஷின், அதை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அதை டெஸ்ட்டில் பார்க்கும்போது அந்த கொஷின் சொல்கிறேன். 4th வந்து விவி கிரி அவர்கள் வந்திருப்பாங்க. அப்புறம் விவி கிரி அவர்கள் வந்து 1969 தற்காலிகமாக தான் இந்த ஹிதயத்துல்லா வந்திருப்பாங்க. ஜூலை 1969 ஆகஸ்ட், கிட்டத்தட்ட ஒரு மாதம். பக்ருதீன் அலி அகமது 1974, பிடி சாட்டி அப்படிங்கிறது அவரும் டெம்பரரியாக இருந்திருப்பாங்க. நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் 1977, கியானி ஜெயில் சிங் அப்படிங்கிறவங்க 1982, வெங்கட்ராமன் அவர்கள் வந்து 87, தயால் சர்மா டாக்டர் சங்கர் தயால் சர்மா அவர்கள் வந்து 1992, KR நாராயணன் 1997, ஏபிஜே அப்துல் கலாம் 2002, பிரதிபா பாட்டீல் அவர்கள் வந்து 2007, பிரணாப் முகர்ஜி 2012, ராம்நாத் கோவிந்த் அவர்கள் 2017, திரௌபதி முர்மு அவர்கள் இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்காங்க 2022 இருந்து. இது கீழே இங்கிலீஷில் நான் கொடுத்துருப்பேன், இங்கிலீஷ் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், மேட்ச் த ஃபாலோவிங் கீழ்கண்டவற்றை பொறுத்துக அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ நம்ம அந்த எத்தனாவது குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது கீழே சைடில் நம்பர் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு தான் தற்காலிகமாக இருக்கிறவங்களுக்கு நம்பர் இருக்காது. அப்போ இதுவரையும் டோட்டலாக மொத்தம் 15 பேர் குடியரசுத் தலைவராக இருந்திருக்காங்க. அப்போ இதில் யார், இதில் கீழே கொடுத்துருக்காங்க கொஷினே அதான், குடியரசுத் தலைவர் எந்த குடியரசுத் தலைவராக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ இதுக்கு வந்து 3142 ஜாகிர் ஹுசேன் அவர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனில், அது 3வது குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். விவி கிரி அவர்கள் 4வது குடியரசுத் தலைவர், பக்ருதீன் அலி அவர்கள் 5வது, நீலம் சஞ்சீவ் ரெட்டி 6வது குடியரசுத் தலைவராக இருப்பாங்க. அது இங்கே மேலே இருக்கும். பக்ருதீன் அலி அகமது 5வது குடியரசுத் தலைவர், விவி கிரி அவர்கள் 4வது குடியரசுத் தலைவர், ஜாகிர் ஹுசேன் அவர்கள் 3வது குடியரசுத் தலைவர், நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் 6வது குடியரசுத் தலைவர். கீழே இதுக்கு அந்த கொஷின் கீழேயும் ஆர்டிகல் இருக்கும், மேலே இருக்க கொஷின்லேயும் அந்த லிஸ்ட் இருக்கும், குடியரசுத் தலைவர் லிஸ்ட். அடுத்த கொஷின் வந்து மக்களவையில் அதிக இடங்களை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. மத்திய பிரதேசம். கொடுத்துருக்குற ஸ்டேட்டில் மத்திய பிரதேசத்தில் 29 இடங்கள் இருக்குது மக்களவை, லோக்சபாவுக்கு 29 சீட்டு. குஜராத்தில் வந்து 26, கர்நாடகா 28, ஒடிஷாவில் 21. அப்போ கொடுத்துருக்கிற ஸ்டேட்டில் லோக்சபாவுக்கு அதிக மக்களவை எண்ணிக்கை உள்ள ஸ்டேட் எதுன்னா மத்திய பிரதேசம். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே அதிக அளவு மக்கள் தொகை கொண்ட மாநிலம் என்னது? உத்தரப்பிரதேசம். அதான் நான் கொஷின் சொல்லும் போதே சொன்னேன், நீங்கள் ஒரு மனசில் நினச்சிருப்பீங்க அந்த ஆன்சரை பார்க்காதீங்க, ஆப்ஷன்ஸில் இருக்கிற ஆன்சரை பாருங்கள் அப்படின்ட்டு. ஏன்னா உத்தரப்பிரதேசம் தான் அதிகமாக இருக்கும் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது, ஓவரால் இந்தியாவில். ஆனால் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் தான் நான் பார்க்கணும். கொஷின் அப்படி தான் கேட்குறாங்க. இதுவும் ஒரு இதில் கேட்டிருக்காங்க, உத்தரப்பிரதேசமும் கொடுத்துருப்பாங்க. கொடுத்தா உத்தரப்பிரதேசம் தான் ஆன்சர். உத்தரப்பிரதேசம் கொடுக்கலன்னா அந்த கொடுத்துருக்க ஸ்டேட்டில் எது கரெக்டாக ஆன்சரோ அதான் பண்ணணும். ஸோ அதில் 80 சீட் இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில், அதையும் தெரிஞ்சுங்க. இங்கே நான் அந்த டாப் 15 ஸ்டேட் வந்து எதில் அதிகமாக இருக்குது அந்த லோக்சபா சீட்டு. உத்தரப்பிரதேசில் வந்து 80, மகாராஷ்டிரா 48, வெஸ்ட் பெங்கால் 42, பீகார் 40, தமிழ்நாடு 39, மத்திய பிரதேஷ் 29, கர்நாடகா 28, குஜராத் 26, ஆந்திர பிரதேஷ் 25, ராஜஸ்தான் 25, ஒடிசா 21, கேரளா 20, தெலுங்கானா 17, அசாம் அண்ட் ஜார்க்கண்ட் வந்து 14, ரெண்டுமே 14, பஞ்சாப் வந்து 13, டெல்லி புதுச்சேரி, டெல்லியில் 7, புதுச்சேரியில் 1, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 3 இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், இந்தியாவில் உள்ள மாநில எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரத்தை கொண்டிருப்பது எது? பார்லிமெண்ட். இது 12th புக்லேயே இருக்குது. மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது. இப்போ இது எந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணியிருக்குன்னா ஆர்டிகல் 3 பேஸ் பண்ணியிருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கணும்.
புதிய மாநிலங்களை உருவாக்கவும் ஏற்கனவே உள்ள மாநிலங்களின் பரப்பு எல்லைகள் அல்லது பெயர்களை மாற்றவும் நாடாளுமன்றத்துக்கே மட்டும் முழு அதிகாரம் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், இதில் கீழே மற்ற ரேட்லாம் கொடுத்துருப்பேன். ரொம்ப பார்த்தோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ நான் ஆப்பில் இந்த டிஜிட்டல் பிடிஎஃபாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதில் நீங்கள் பை பண்ணி என்ன பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆர்டிகல் 3 அதை பேஸ் பண்ணி நாடாளுமன்றத்துக்கு அந்த பவர் இருக்குது. புதிய மாநிலங்களோட உருவாக்கவும் ஏற்கனவே இருக்கிற மாநிலங்களை பரப்பு எல்லைகள் பெயர் இதெல்லாம் மாற்றுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. கீழே இதை இன்னும் இதில் வேறு என்ன தெளிவாக தெரியணும் அப்படின்னா, இந்த ஆர்டிகல் 1 to 4 தான் இது கவர் ஆகும். யூனியன் அண்ட் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் 1 பொறுத்தவரையிலையும் இந்தியாவோட பெயர் அப்புறம் ஆட்சி நிலவரம் இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்தியா அப்படிங்கிறது பாரதம்னு சொல்லலாம், இல்லை மாநிலங்கள் ஒன்றியம் அப்படின்னு நம்ம குறிப்பிடுது கான்ஸ்டியூஷன் புக்கில். ஆர்டிகல் 2 பொறுத்தவரையிலையும் புதிய மாநிலங்கள் சேர்க்கை, புதுசாக வேறு கண்ட்ரிலேருந்து புதுசாக ஒரு மாநிலத்தை வந்து சேர்க்கிறது. ஆர்டிகல் 3 பொறுத்தவரையிலையும் நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எல்லைக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்டை வந்து அதோட எல்லையை மாற்றுறது, பெயரை மாற்றுறது, பரப்பளவு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கோம். இதுதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. மாநிலங்களின் எல்லையை மாற்றி அமைக்க அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா நாடாளுமன்றத்துக்கு. ஆர்டிகல் 4 பொறுத்தவரையும் சட்ட கட்டமைப்பு உறுப்பு 2, 3ல் ஆர்டிகல் 3 and 2 and 3ல் செய்யப்படும் மாற்றங்கள் சாதாரண பெரும்பான்மை மூலம் செய்யப்படலாம். சாதாரண மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டியில் பண்ணிக்கலாம். அதை வந்து அவைக்கு வந்து ஓட்டு போட்டவங்கள 50% +1 100 பேர் தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் 50 பேர் 51 ஓட்டு இருந்தால் போதும் சாதகமாக. இது ஆர்டிகல் 368ல் குறிப்பிட்டிருக்கு. ஏன்னா 368 என்னங்கிறது என்னது, அந்த அரசியலமைப்பு சட்டத்தோட ஆர்டிகல். அடுத்து மாநில நிர்வாகம் 18வது கொஸ்டினில் இதில் பாருங்கள் 156, 155, 157, 161 கொடுத்துருக்காங்க. கீழே நம்ம அதை பார்த்துருவோம். ஏன்னா அது 153ங்கிறது மாநில ஆளுநரோட பதவியை பற்றி குறிப்பிடுது. 154ங்கிறது நிர்வாக அதிகாரம், அவருக்குள்ள நிர்வாக அதிகாரம். 155 பொறுத்தவரையும் ஆளுநர் நியமனம். 156 பொறுத்தவரையும் பதவி காலம். 157 பொறுத்தவரையும் தகுதிகளை குறிப்பிடுது. 58 அப்படியே போவோம். 161 பொறுத்தவரையும் மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம். அப்போ இந்த ஆர்டிகல் தான் அங்கே கொஸ்டின் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. 155 ஆளுநர் நியமனம், 156 வந்து பதவிக்காலம், 157 வந்து தகுதிகள், 161 மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம். ஆனால் மற்ற ஆர்டிகல் ஏன் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள், 156ங்கிறது ஆளுநரோட பதவி காலத்தை குறிப்பிடுது. 156 எங்கே இருக்குது? 156 பதவிக்காலம். அடுத்தது ஆர்டிகல் 155 அப்படிங்கிறது ஆளுநரோட நியமனத்தை பற்றி சொல்லுது. 155 ஆளுநர் நியமனம். அடுத்து 157 பொறுத்தவரையிலையும் ஆளுநராக நியமனம். 157 தகுதிகள் குறிப்பிடுது. 157 அது குவாலிஃபிகேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் கவர்னர். குவாலிஃபிகேஷன் தகுதிகள் தானே. இப்போ தகுதிகள் கொடுக்காம தமிழில் அவங்க வந்து ஆளுநர் ஆகிறதுக்கான தகுதிகள், ஆளுநர் ஆகிறதுக்கான நியமனம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 161 பொறுத்தவரையிலையும் என்னது, ஆளுநர் மன்னிப்பு அதிகாரம். 61 மன்னிப்பு அதிகாரம், மன்னிப்பளிக்கும் அதிகாரம். ஸோ மற்றதும் பார்த்துங்க, கீழே இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பேன். அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ், டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். 157 வந்து குவாலிஃபிகேஷன். ஜுடிஷியல் ஆர் பார்டன் பவர் 161ங்கிறது. அடுத்து ஸ்டேட் லெஜிஸ்லேஷன். ஸோ அதை பொறுத்தவரையிலையும் ஈரவை சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்கள் கண்டறின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இந்த 1, 3, 4 அதில் ஈரவை சட்டமன்றங்கள் இருக்கும். தமிழ்நாட்டில் கேன்சல் பண்ணிட்டாங்க, அதனால் அது வராது. அதனால் அது கேன்சலாக தான். இப்போ ஈரவை சட்டமன்றங்கள் அப்படிங்கிறது பைகேமரல் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 6 ஸ்டேட்டில் இருக்குது. என்னது, ஆந்திர பிரதேஷ், பீகார், கர்நாடகம், மகாராஷ்டிரம், தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ். இதில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை இப்போ தமிழ்நாட்டில் சட்ட மேலவை வந்து பார்த்திங்கன்னா 1986 நவம்பர் 1 நீக்கப்பட்டிருப்பாங்க. யார் நீக்கினாங்க? அந்த டைமில் இருக்கிற ஏடிஎம்கே சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆர் அவர்கள் நீக்கியிருப்பாங்க. எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்கள்.
ஸோ அப்போ தமிழ்நாட்டில் இருக்காது, அது தெரிஞ்சுக்கணும். அது ஒரு கொஷனில் கேட்டிருக்காங்க. எந்த வருஷத்தில் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை வந்து நீக்கப்பட்டுச்சு? 1986. உள்ளாட்சி அமைப்புகள், அதை பேஸ் பண்ணி உள்ள கொஷின்ஸ். உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்தவரையும் பார்ட் 9 கொடுத்துருப்பாங்க. ஆர்டிக்கல் என்ன இதில் தெரிஞ்சுக்கணும், 243 243 ஓ அது வரலையும் இருக்குது. அதே வந்து பார்ட் 9A வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சி, இது வந்து கிராமப்புற உள்ளாட்சி, அது நகர்ப்புற உள்ளாட்சி. அது ஆர்டிக்கல் 243P, ஓவுக்கு அப்புறம் P வருமா, Pலேருந்து 243 ZG. அப்போ நம்ம உள்ளாட்சி, அதை கிராம ஊராட்சி பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. அதில் ஆர்டிக்கல்லாம் கொடுத்துருக்கேன். என்னது பாருங்கள், 243 வந்து பேசிக்காக அதோட வரையறைகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. 243A பொறுத்தவரையும் கிராம சபையை அமைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. 243B அதோட அமைப்பு, உள்ளாட்சி அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. 243C அமைப்பு முறை, அதை 3 அடுக்கு முறைன்னு பற்றி அதில் சொல்லியிருப்பாங்க. அது எப்படி இயங்கணும் அப்படிங்கிறத, அதில் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படிங்கிறது 243C. 243Dயை பொறுத்தவரையும் இடஒதுக்கீடை பற்றி கொடுத்துருக்காங்க. 243E பதவிக்காலம். அடுத்தது ஒன்றா கொடுத்துருப்பாங்க. 243F வந்து தகுதியின்மைகள். 243G அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகள். 243H வரி விதிப்பு அதிகாரங்கள். 243I பொறுத்தவரையும் நிதி ஆணையம், இது அடுத்த ஒரு கொஷனில் கேட்டிருப்பாங்க. 243J பொறுத்தவரையும் தணிக்கை, நிதி கணக்குகளாக தணிக்கை பண்ணுறது. 243K பொறுத்தவரையும் தேர்தல்கள். இந்த ஆர்டிக்கலை பார்த்துட்டாவே இந்த லோக்கல் கவர்மெண்ட் பேஸ் பண்ணி முடிச்சிடலாம். அப்புறம் அதில் குழுக்கள் இருக்கும், அதை அடுத்தடுத்த டெஸ்ட்டில் கொஷின் பார்க்கும்போது பார்ப்போம். இந்த கொஷினுக்கு இது தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். 243L பொறுத்தவரையும் யூனியன் பிரதேசங்கள், அதை பேஸ் பண்ணியிருக்கோம். 243M இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துங்க, பழைய சட்டங்கள் தொடர்தல் முக்கியமான இருக்கும், மேலே இருக்கும். 243Oங்கிறது நீதிமன்ற தலையீட்டுக்கு தடை, கீழே இங்கிலீஷில் நான் கொடுத்துருப்பேன். இப்போ இதில் வந்து பாருங்கள், 243D அப்படிங்கிறது இடஒதுக்கீடு, ஒதுக்கீட்டு இடங்கள். 243Dங்கிறது இடஒதுக்கீடு. அடுத்தது 243E அப்படிங்கிறது என்ன வரும், ஊராட்சிகளின் பதவிக்காலம். 243E ஊராட்சியோட பதவிக்காலம். 243J அப்படிங்கிறது ஊராட்சிகளின் கணக்கு தணிக்கை. K அப்படிங்கிறது தேர்தலை பற்றி குறிப்பிடுது. முக்கியமான ஆர்டிக்கல் ஒரு 10 இருக்கும், அதில் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் முக்கியமாக இந்த தேர்தல், இடஒதுக்கீடு, பதவிக்காலம், வரி விதிப்பு, நிதி ஆணையம், தணிக்கை, கிராம சபை, அந்த அமைப்பு, இந்த ஆர்டிக்கெலாம் தெளிவாக பார்த்துக்கணும். ஷார்ட்கட்டு இல்லை நிமானிக்ஸ் மாரி எதாவது போட்டு மெயினில் ஏற்றிக்க வேண்டியதான். அடுத்து பாருங்கள், ஊராட்சிகளின் நிதி நிலைமைகளை சீராய்வு செய்யும் அதிகாரம் இந்த அரசியலமைப்பு சாசன விதியின் கீழ் செய்யப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கல் 243I ஃபினான்ஷியல் பொசிஷனை பற்றி அனலைஸ் பண்ணுறது. நம்ம நிதி ஆணையம் சொல்லியிருந்தோம். எங்கள் 243I உள்ளாட்சி அமைப்புகளின் நிதி நிலையை ஆய்வு செய்ய 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநில நிதி ஆணையத்தை அமைப்பதை கட்டாயமாக்குகிறது. மற்ற ஆப்ஷனில் அவங்க வேறு என்ன கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 243E அதை பொறுத்தவரையும் பதவி காலம், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மேலே கொஷின்லேயும் அதே ஆப்ஷன் தான் வந்துச்சு. இது வேறு கொஷின், அது வேறு கொஷின். 243Bயை பொறுத்தவரை என்னது, அமைப்பு. மாநிலங்கள் முழுவதும் ஒரே மாதிரியான 3 அடுக்கு முறையை கட்டாயமாக்குகிறது. இப்போ அமைப்பு எப்படி இருக்கணும், கிராம லெவலில், ஒன்றிய லெவலில், மாவட்ட லெவலில், இந்த உள்ளாட்சி, இந்த ஊராட்சி கவர்மெண்ட் அதை பேஸ் பண்ணி இந்த பஞ்சாயத்து ராஜ்னு சொல்லுவோம்ல, அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கிராம லெவலில், ஒன்றிய லெவலில், மாவட்ட லெவலில் இருக்கும். கிராம ஊராட்சி, நகர்ப்புற ஊராட்சி நம்ம சொல்கிறது இப்போ பார்க்குறது கிராம ஊராட்சி. அடுத்து 243C அதோட அமைப்பு முறை. அனைத்து நிலைகளிலும் உள்ள உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். எல்லா ஸ்டேஜ்லேயும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் அதில் வரணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அடுத்தது மத்திய மாநில அரசோட அந்த ரிலேஷன்ஷிப். இதில் பாருங்கள், எந்த வகையான உறவு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. பொது வகை உறவுகள். அப்போ இந்தியாவில் கூட்டாட்சி 12th lesson 5 இருக்குது, அதிலே கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 98 இருக்கும். மத்திய மாநில அதிகார பகிர்வு, இந்த 3 இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. கீழ்கண்ட மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகார பகிர்வு வந்து 3 தளங்களில் காணப்படுகிறது.
சட்டமன்ற அதிகார பகிர்வு, ஆட்சித்துறை அதிகார பகிர்வு, நிதி அதிகார பகிர்வு. இந்த சட்டமன்ற அதிகார பகிர்வில் தான் இந்த பட்டியல்கள்லாம் வரும். பொதுப்பட்டியல், மாநில பட்டியல், மத்திய பட்டியல். இப்போ அந்த பொது வகை உறவு தான் வராது, மற்ற மூணும் சரி. இதில் வேறு என்ன தெரியணும், சட்டமன்ற உறவுகளை பொறுத்தவரையும் இந்த ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, அதனால தான் நான் ஆர்டிக்கலோட கொடுத்துருக்கேன். சட்டமன்ற உறவுகள் பார்ட் இது மத்திய மாநில உறவுகளை பொறுத்தவரையும் பகுதி 11 கொடுத்துருப்பாங்க, பார்ட் 11 கொடுத்துருப்பாங்க. சட்டமன்ற உறவுகளை பொறுத்தவரையும் 245 255 வரலையும் இருக்கும் ஆர்டிக்கல். நிர்வாக உறவுகளை பொறுத்தவரையும் 256 263 வரலையும் இருக்கும். நிதி உறவுகளை பொறுத்தவரையும் 264 293 வரலையும் இருக்கும். பொது வகை உறவுகள் வந்து கிடையாது. அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் கொஷின் மத்திய மாநில அரசு அந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணிடும். பொதுப்பட்டியல், மாநில பட்டியல், இதில் குறிப்பிடாத இனங்கள் வந்து முழு அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா பாராளுமன்றம் தான் இருக்குது. ஆமாம், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் இருக்குது. அது மத்திய பட்டியலில் வந்து அவங்க தான் சட்டத்தை ஏற்றுறதுக்கு அதிகாரம் இருக்குது. மாநில பட்டியலில் மாநிலம் ஏற்றுறோம், பொதுப்பட்டியலில் ரெண்டுமே ஏற்றலாம். ஆனால் அதில் ஏதாவது பிரச்சனை வரும்போது நாடாளுமன்றத்தோட பவர் தான் ஓங்கி நிற்கும். அதேமாரி பொதுப்பட்டியலும் இல்லை, அப்புறம் மாநில பட்டியலும் இல்லை, மத்திய பட்டியலும் இல்லை. இப்போ மற்ற அதிகாரம்லாம் யார்கிட்ட இருக்குன்னா அது பாராளுமன்றத்தில் தான் இருக்குது, எஞ்சிய அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது சரி. ரெண்டாவது காரணம் பாருங்கள், அரசியலமைப்பு 8வது அட்டவணை மத்திய பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் ஆகியவற்றை கொண்டுலன்னு சொல்கிறாங்க. அது தப்பு. ஏன்னா 7வது பட்டியலில் தான் இருக்கும், 7th ஷெட்யூல். அதனால் கூற்று சரி, காரணம் தப்பு, ஆப்ஷன் ஏ. இது பாருங்கள், இது 12th லெசன் 2ல் கொடுத்துருப்பாங்க. 3 பட்டியல் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 7வது அட்டவணையில் தான் மத்திய பட்டியல், மாநில பட்டியல் இதெல்லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பொதுப்பட்டியல் துறைகளில் வந்து மத்திய அரசு, மாநில அரசு ரெண்டுமே சட்டம் ஏற்றலாம். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே முரண்பாடுகள் போது மத்திய அரசின் அதிகாரமே மேலோங்கும். இந்த பட்டியலில் குறிப்பிடாத எஞ்சியுள்ள அதிகாரங்கள் மத்திய அரசிடமே இருக்குது. இப்போ பொதுப்பட்டியலில், மாநில பட்டியலையும் சரி, பொதுப்பட்டியலில் வந்து 2 அரசும் சட்டம் ஏற்ற முடியும், மத்திய அரசும் மாநில அரசும். அதில் ஏதாவது பிரச்சனை வரும்போது மத்திய அரசு சொல்கிறது தான் கேட்க முடியும், இது ஃபைனல் ஆகும். அதுமாரி இந்த எந்த பட்டியலுமே இல்லாத எஞ்சிய அதிகாரங்களை வந்து மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்குது. கீழே நான் கொடுத்துருப்பேன். ஸோ காரணம் வந்து தப்பு. ஏன்னா 7வது அட்டவணையில் தான் இருக்கும், இது 8வது அட்டவணைங்கிறது தப்பு. தேர்தல் ஆணையம், அது பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின். பின்வருவனவற்றுள் இந்திய தேர்தல் ஆணையம் குறித்து சரியானதை எழுதுக. அப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது, பாராளுமன்றத்தில் உள்ள எலெக்ஷனு, சட்டப்பேரவைகள், மாநில சட்டப்பேரவை, எம்எல்ஏ எலெக்ஷனு, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், இவங்களுக்கெல்லாம் தேர்தல் நடத்துறது அவங்களோட வேலை. அது சரி, ஒன்றும் சரி. இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து விஎஸ் ரமாதேவி, இதுவும் சரி. இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து எஸ்பி சென் வர்மா, அப்படிங்கிறது தப்பு. கீழே நான் கொடுத்துருக்கேன். இந்த லிஸ்ட்டை நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும். சுகுமார் சென் தான் முதல் இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி, தலைமை தேர்தல் ஆணையர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. சென் வர்மா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அது தப்பு. அவர் வந்து 3வதாக இருந்திருப்பார், ஆனால் இது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, தப்பு. முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து பார்த்திங்கன்னா விஎஸ் ரமாதேவி, அது சரி. ஸோ அப்போ இதை தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ தேர்தலை பற்றி ஆர்டிகல் 324 கொடுத்துருப்பாங்க. முதல் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து எஸ்பி சென் வர்மா அப்படிங்கிறது தப்பு. சுகுமார் சென்ங்கிறது தான் கரெக்டு. எஸ்பி சென் வர்மா அப்படிங்கிறவர் 3வது தலைமை தேர்தல் ஆணையர். இப்போ தற்போது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஞானேஷ்குமார். அதாவது தேர்தல் ஆணைய குழுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாங்க, அப்புறம் 2 எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க, தேர்தல் ஆணையர் இருப்பாங்க. ஸோ அவங்களோட இது இங்கே இருக்குது. அடுத்து பாருங்கள், உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு. உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் அதிகாரம் யாரால் வழங்கப்படுகிறதுனா பாராளுமன்றம் தான், பார்லிமெண்ட். இதில் பாருங்கள், அதாவது இங்கே இருக்குது, நாடாளுமன்றத்துக்கு அரசமைப்பு அதிகாரம் கொடுக்குது. எதுக்கு? இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நாடாளுமன்றத்துக்கு அரசமைப்பு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 12th லெசன் இந்திய நீதித்துறை யூனிட் 4ல் கொடுத்துருப்பாங்க.
இது எந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணியிருக்குன்னா ஆர்டிகல் 124 தான் சுப்ரீம் கோர்ட் ஸ்டார்ட் ஆகும். அதில் சப் கிளாஸ் 124ல் 1 அதில் தான் அந்த நியமனத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. நீதிபதிகளோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ணுறதெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ப்ரெசென்ட்டாக எவ்வளோ இருக்குன்னா 34லேருந்து 38. இப்போ 2026 அதை கொண்டு வந்திருப்பாங்க. 36லேருந்து 38. இப்போ 38 பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ், தலைமை நீதிபதியோடு சேர்த்து. நெக்ஸ்ட் வந்து 26வது கொஷின். இந்த எந்த உறுப்பு வந்து தேசிய அவசர நிலையை குறிப்பிடுது அப்படிங்கிறது. இது ஈஸியான கொஷின் தான். இது வந்து நேஷனல் எமர்ஜென்சி. 356ங்கிறது ஸ்டேட் எமர்ஜென்சி, 360ங்கிறது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, 368ங்கிறது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அதை பேஸ் பண்ணி உள்ள ஆர்டிகல். ஸோ இப்போ இது தேசிய அவசர நிலை. 356 வந்து மாநில அவசர நிலை ஸ்டேட் எமர்ஜென்சி, 360 வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, 368 வந்து அரசியலமைப்பை திருத்துவதற்கு நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது இந்த ஆர்டிகல். அது இங்கிலீஷ்லையும் கீழே கொடுத்துருக்கேன். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், உமன் எம்பவர்மெண்ட், அது 3மே தான் வரும். இது பேசிக் கொஷின் தான். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுங்கிறது வறுமை ஒழிக்கணும். எதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறோம், பவர் கொடுக்குறோம் அப்படின்னா வறுமை ஒழிக்கணும். அவங்களுக்கு கடனை கொடுத்து பிஸ்னஸை டெவலப் பண்ண சொல்கிறது. அவங்க பெண்கள் மேம்பாடு, பெண்கள் மற்றும் அவங்களோட பொருளாதாரம் மேம்படும் போது இப்போ எக்கனாமிக் டெவலப் ஆகும் அப்படிங்கிறது. இந்த 3 கூட்டருமே பெண்கள் அந்த முன்னேற்றத்துக்கு இந்த பாலிசியாக இருக்குது. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அந்த கேட்டகரி. அடுத்த மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். இதில் பாருங்கள், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், மாநில மனித உரிமை ஆணையம் வந்து 1993 சொல்லியிருப்பாங்க. அது தப்பு. 1997 தான் கொண்டு வந்திருப்பாங்க தமிழ்நாட்டில். இது ஆக்சுவலாக மாநில மனித உரிமை ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு இயர் வரும். தமிழ்நாட்டில் 1997 கொண்டு வந்திருப்பாங்க. இந்திய மனித உரிமை ஆணையம், அதாவது இந்திய அளவில் மனித உரிமை ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா 1993 இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் 1997 தான் கொடுத்துருக்காங்க, வந்திருக்கும். இங்கே வந்து மாநிலம் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் அது தப்பு. பாதிக்கப்பட்டவர்களை இழப்பீடு வழங்க பதிக்கலாம், கரெக்டு. உரிமையியல் நீதிமன்றத்துக்கு உள்ள அதிகாரம் சிவில் கோர்ட்டு பேஸ் பண்ணி அதுக்குள்ள அதிகாரம் இதுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க, சரி. மாநில எல்லையை கடந்து செயல்படுங்கிறது தப்பு. மாநிலத்துக்குள்ளே தான் இது செயல்படும். இது புக்லேயே கொடுத்துருக்காங்க. 8th சிவிக்ஸில் லெசன் 4 மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் அப்படிங்கிறதுல இருக்கும். தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா 1993. தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து 1993 அக்டோபர் 12 நிறுவப்பட்டிருக்கும். மாநில மனித உரிமை ஆணையம் பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் 1997 கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அங்கே 93 கொடுத்துருக்காங்க, அதனால் தப்பு. அடுத்து பாருங்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு, இந்த சிவில் கோர்ட்டு உள்ள அதிகாரம், மாநில எல்லை கடந்து செயல்படுது. இதை நம்ம கீழே செக் பண்ணிடுவோம். அது வந்து 9th சிவிக்ஸில் லெசன் 3 மனித உரிமைகள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும், அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பாருங்கள், இந்த கீழே ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், அதில் இருக்கிற கண்டென்ட்டை பேஸ் பண்ணி உள்ள இதை தான் இதில் முறையிட முடியும். அடுத்து மாநில எல்லைக்கு உட்பட்டது, மாநில எல்லைக்கு வெளியில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க, அது தப்பு, 4வது ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், இந்த ஆணையத்துக்கு உரிமையியல் நீதிமன்றத்திற்கான அந்த நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அது சரி, 2nd ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கை செய்யலாம், அதுவும் சரி. ஸோ புக்லேயே இருக்குது, அதனால் புக்கோட ப்ரூஃப் நான் அதில் கொடுத்துருக்கேன். அப்போ இழப்பீடு வழங்குறது, நீதிமன்ற அதிகாரங்களை பெறுறது, இதெல்லாம் சரி. இது தப்பு. 1997 வரும், இதுவும் தப்பு. மாநிலத்துக்குள்ளே தான் இது வரும். ஸோ இங்கே கீழே கொடுத்துருங்க எது சரி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது சரி, நான் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன், மாற்றிக்கணும். சரி, அதை சேஞ்ச் பண்ணிடுறேன். தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2005. இதுவும் 9th சிவிக்ஸ் லெசன் 3 மனித உரிமைகள் அப்படிங்கிற லெசன் இருக்கும். அதில் இப்போ நம்ம மேலே பார்த்தா தான் தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு அதுலேயே ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 2005 கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்ட்டு இருக்கும். அப்போ தகவல் அறியும் உரிமை சட்டம் அதை பேஸ் பண்ணி நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸு, டாக்குமெண்ட்டு, பாலிசிஸ் இதெல்லாம் நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். அது 30 நாட்களுக்குள்ளே அவங்க கொடுக்கணும். அப்படி இல்லைனா மேல்முறையீடு பண்ணலாம். அது எங்கெங்கெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னா ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி போன்ற உள்ளாட்சி அமைப்புகள், அப்புறம் அரசு துறைகள், அரசு பள்ளிகள், நெடுஞ்சாலைத்துறை, இதில் இருக்கிற அந்த இதெல்லாம் நம்ம டீட்டெயில் கேட்க முடியும். இதில் கேட்கக்கூடாது அப்படின்னா நாட்டில் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறைகள் அதை பேஸ் பண்ணியிருக்கிற எல்லை பாதுகாப்பு படை, மத்திய
சேம காவல் படை, உளவுத்துறை பணியகம், இதெல்லாம் நம்ம அதில் இருக்கிற டேட் எல்லாம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. நான் ஓவராலாக அங்கே ஜென்ரலாக கொடுத்துருப்பேன். தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து RTI, ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது 2005 கொண்டு வந்திருப்பாங்க. ஊழலை ஒழிக்கவும் வெளிப்படைத்தன்மையை மற்றும் பொறுப்புணர்வை உருவாக்கவும் இந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இது எல்லா குடிமகனுக்கும் இந்த இது இருக்குது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா அரசு ஆவணங்கள், மின்னஞ்சல்கள், அறிக்கைகள் அதெல்லாம் கேட்குறதுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட்டோட இது எப்படி நடக்குது அப்படிங்கிறது உங்கள் கேட்டு அந்த இன்ஃபர்மேஷன் கேட்டால் கொடுக்கணும். ஸோ அது இந்த ஆக்ட் மூலிமா அதை கேட்கலாம். காலக்கெடு 30 நாட்களுக்குள்ளே யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் உயிர் அல்லது சுதந்திரம் சார்ந்த தகவல் அதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா 48 மணி நேரத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 10 ரூபா கட்டணும். வறுமை கோட்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கட்டணம் கிடையாது. எதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அரசு திட்டங்கள், பொதுப்பணிகளின் செலவு விவரங்கள், அரசு கோப்புகள், ஆவணங்கள், பொதுப்பணிகளை ஆய்வு செய்தல், இதெல்லாம் கேட்கலாம். எது கேட்கக்கூடாது, தகவல் தர மறுக்கப்படும் சூழல்கள் எதுனா நாட்டோட பாதுகாப்பை பேஸ் பண்ணி அமைச்சரவை ஆவணங்கள், தனிநபர் ரகசியம், இதெல்லாம் கேட்கக்கூடாது. மேல்முறையீடு பண்ணலாம், அப்பீல் மெக்கானிசம், அது கீழே இங்கிலீஷ்லேயே இருக்கும், அதை பார்த்துங்க. முக்கிய குழுக்கள், லாஸ்ட் கொஸ்டின், முக்கிய குழுக்கள் மற்றும் ஆணையங்கள், இம்பார்ட்டன்ட் கமிட்டி அண்ட் கமிஷன்ஸ். என்னது பாருங்கள், சர்க்காரியா குழு, ராஜமன்னார் குழு, பூஞ்சி குழு, அப்புறம் வெங்கடாச்சலயா குழு. இதில் வந்து 1, 3 சரி, 1, 3 சரி. ராஜமன்னார் குழு தப்பு, 1969 கொண்டு வந்திருப்பாங்க. வெங்கடாச்சலயா குழு வந்து 2000 கொண்டு வந்திருப்பாங்க. இது இந்தியாவில் கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு லெசனில் இருக்கும், 107 இருக்குது. அதில் இயர் ஒரு சில இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ சர்க்காரியா குழு வந்து பார்த்திங்கன்னா 1983 தான் மேலே கொடுத்துருப்பாங்க, அது சரி. ராஜமன்னார் குழு வந்து பார்த்திங்கன்னா 1973 கொடுத்துருப்பாங்க, அது தப்பு. 1969 தான் கொண்டு வந்திருப்பாங்க. 69 கொண்டு வந்து 1971 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. பூஞ்சி குழு வந்து பார்த்திங்கன்னா 2007 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது சரி. வெங்கடாச்சலயா குழு வந்து 2002 கொடுத்துருப்பாங்க, தப்பு. 2000 கொண்டு வந்திருப்பாங்க. 2002 அது அறிக்கையை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் 1, 3 சரி. 2 ராஜமன்னார் குழு வந்து 1969 கொண்டு வந்திருப்பாங்க, 71 ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. வெங்கடாச்சலயா குழு வந்து பார்த்திங்கன்னா 2000 கொண்டு வந்திருப்பாங்க, 2002 ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதுக்கு ஆப்ஷன் 2000 வரும், இதுக்கு 1969 வரும். தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 1 and 3 ஆப்ஷன் ஏ தான். ஸோ இங்கிலீஷ்லேயும் இருக்கும், அதை பார்த்துங்க. ஸோ இந்த ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்த்தாச்சு. இதே நான் ஆப்பில் அடுத்தடுத்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணும்போது நான் ஆப்பில் ஒரு கோர்ஸாக ரெடி பண்ணி கொடுக்குறேன். அது ஒரு மினிமம் ப்ரைஸ் தான், ஏன்னா அதில் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு மினிமம் ப்ரைஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக மட்டும் அது பண்ணுற மாரி பார்த்துக்கலாம். ஸோ அது இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு இது பாருங்கள். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணோன்னா அதை டோட்டல் கொஷின் எத்தனை இது கரெக்டாக போட்டிங்கிறத கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது அடிஷ்னலாக எதாவது ஆட் பண்ணுறது இல்லை ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா வீடியோவில் இந்தமாரி கொண்டு போகலாம், அப்படி கொண்டு போகலான்னு ஏதாவது சஜஷன் வச்சுனாலும் சொல்லுங்கள். அதை அடுத்தடுத்த இதில் நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம ஆப்பில் இருக்குது, அதோட லிங்க் ஒவ்வொரு வீடியோலையும் கீழே கொடுத்துருப்பேன். இல்லைனா டேரெக்டாக நீங்கள் கூகுளில் போகலாம் சரி, இல்லை ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு விஸ்டம் கிருஷ்ணா அகாடமின்னு ஆப் நேம் டைப் பண்ணிங்கன்னா அதில் வரும். அதில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ள ஸ்டோருங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து 250 ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த பேக்கேஜோட டீட்டெயிலு. அதில் இருக்கும் ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ், மேக்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸ் மேக்ஸ் வந்து பைலிங்குலாக இருக்கும், அதுவும் தனியாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, சாம்பிள் 1-2 ஓப்பன் ஆகும். பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் டிஜிட்டல் பிடிஎஃபாக இருக்கும், அதை பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஏதாவது டீட்டெயில்னால் கீழே நான் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருப்பேன், அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.